சென்டம் ஆப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஆப்டியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட சிலபஸ் படி ஆல்மோஸ்ட் வந்து ஆப்டியில் உள்ள எல்லா டாப்பிக்கும் நம்ம முடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு டாபிக் என்னன்னா ஏரியா அண்டு வால்யூம். ஸோ ஏரியா அண்டு வால்யூம் மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது ஆப்டியில். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அந்த ஏரியாவை நம்ம கிளியர் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு ஏரியாவை கிளியர் பண்ணிட்டோன்னா அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது வால்யூம் தான். ஸோ ஏரியாவும் வால்யூமும் எங்கே இருக்குது ஸ்கூல் புக்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ சிம்பிள் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் அளவியல், அதாவது மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் இருக்குது. ஸோ அது 6th ஸ்டாண்டர்டில் ரொம்ப லோயர் கிளாஸ்லேருந்து, அதாவது ஸ்கொயரில் ஸ்டார்ட் பண்ணி க்யூப்பில் ஸ்டார்ட் பண்ணி ரெக்டாங்கிள், ஸோ அதோட மட்டும் இல்லாமல் சர்க்கிள், செமி சர்க்கிள், அப்புறம் வந்து குவாட்ரட்டிக் சர்க்கிள், ஸோ இந்த மாதிரி அதை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது கியூபாய்டு, அப்புறம் சிலிண்டர் அப்படின்ட்டு அப்படியே ஹையர் கிளாஸ் போக போக கோன், பிரிசம் அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பெரிய லென்த்தியான டாபிக் தான் இது. ஏன்னா நம்மளோட சிலபஸில் எப்படி வெயிட்டேஜ்னா இதுவரையும் இருக்கிற எல்லா டாப்பிக்குக்கும் ஈக்குவலாக நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து இதுக்கு கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சில பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் தான் இந்த டாப்பிக்கை வந்து நம்ம டச் பண்ணுறதே ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த ஃபார்முலாவெல்லாம் வந்து அப்படியே முழுசாக கொடுத்து மொட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொட்டை மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே போய் வாமிட் பண்ணுறது வந்து ஒரு அரசு அதிகாரிக்கு வந்து அழகே கிடையாது. ஸோ ஒரு நல்ல அரசு அதிகாரி ஆகணும்னா தெளிவான ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தெளிவான புரிதல்ங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து காதால் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது. அந்த ஒரு லைன் ஒரு ஸ்டான்ஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே என்ன டெப்த்தான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்மளே வந்து லேர்ன் அவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளாவே சுயமாகவே படித்து கற்றுக்கணும். இதை தான் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு தான் வந்து புரிதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை படிக்கிறதுக்கும் நீங்களா எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. சொல்லிக் கொடுக்குறத வந்து ஜஸ்ட் அவங்க வந்து என்ன விஷயமோ அந்த மேட்டர் மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எடுத்து வச்சு படிக்கிறப்போ ஃபுல் கண்டென்ட்டையும் நீங்கள் படித்து அதிலிருந்து என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகமான நாலேஜ் வந்து மறக்காது. நீங்களும் இன்னொருத்தவங்களுக்கு எளிதாக அவங்களுக்கு விளங்குற மாதிரி வந்து நீங்கள் புரிய வைக்க முடியும். ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த ஏரியா டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏரியா டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். அப்போ மென்சுரேஷனில் பேசிக்காக என்னென்ன தெரியணும் அப்படின்னா, மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து நம்மளோட பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டு வால்யூம் அப்படின்னு 2 போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏரியா அண்டு வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஏரியாங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ லைக் எப்படின்னா, ஏரியாங்கிறது எப்படின்னா, ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயல் இருக்குன்னா அதில் ஒரு நீளம் இருக்கும். ஓகேவா? வயலோட நீளம், அதோட வயலோட அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ளது தான் வந்து இந்த ஏரியா. அப்போ ஏரியாங்கிறது வந்து நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ஜஸ்ட் வந்து விசிபிள். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஏரியான்னு சொல்லுவாங்க. இதே வந்து வால்யூம், அதாவது வால்யூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். வால்யூம்ங்கிறது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கெட்டோ இருக்கட்டும், இல்லைனா ஒரு வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், அதில் நம்ம ஃபில் பண்ணுறோம்ல, அப்போ அந்த பொருளை வந்து அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண முடியுது. அப்போ அதை வந்து எடுக்க முடியும். அப்போ என்னன்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் வந்து 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். டைமென்ஷனல் அப்படிங்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதாவது இருபரிமாண, முப்பரிமாண அப்படின்னு சொல்லுவாங்க. பரிமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எக்ஸ் ஆர்டினரியும் ஒய் ஆர்டினரியும் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டே ஏரியா, ரெண்டே பிச் மட்டும் பாத் மட்டும் இருக்கும். அதில் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு இது. அப்போ அதை என்னன்னா டயக்ராமா நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும். ஓகேவா? விசிபிளாக நம்ம பார்க்க முடியும், அதை எடுக்க முடியாது. இதே 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்னா முப்பரிமாண பொருட்கள். இந்த பொருட்கள் எப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்னு, அதாவது நீளம், அகலம், உயரம் அப்படிங்கிற 3 விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த 3 விஷயங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ராவாக இருக்கும் இந்த டாபிக். பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் தனியாக உட்காந்து ஃபார்முலா உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த ஆப்ஜெக்ட்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ 2 டைமென்ஷனில் வந்து பேசிக்காக நமக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும்.
டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா லைன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். லைன்ஸ்னா எப்படி அப்படின்னா ஒரு 2 லைன் இல்லை 3 லைன் இல்லை 4 லைன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு லைனை பேஸ் பண்ணியிருக்கும். அந்த வகையில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் ஓகேவா. ஸோ 3 லைன்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் நமக்கு டூ டைமென்ஷனில் இருக்குன்னா ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள்லேயே வந்து ஒரு 4 கேட்டகரியான ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செகண்ட் வந்து ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அண்ட் வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அதாவது செங்கோண முக்கோணம், அசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம். இது வந்து நம்ம ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம். அப்ப செங்கோண முக்கோணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இது செங்கோண முக்கோணம். அப்ப இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கங்கள் வந்து சமமா இருக்கும், ஒரே அளவுல இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் வேற அளவுல இருக்கும். ஸோ இது இரு சமபக்க முக்கோணம். அப்ப அசமபக்க முக்கோணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னொன்னு ஒரு ஆங்கிள் இருக்கும், அதாவது ஒரு டைமென்ஷன்ல இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். அப்ப இரு சம முக்கோணம் அசமபக்க முக்கோணம். அப்ப சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 பக்கமுமே சமமா இருக்கும். இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். இப்படி இருக்கிறது தான் வந்து நம்மளோட டூ டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் மாடல் ஓகேவா. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் இந்த ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. அந்த ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னா செங்கோண முக்கோணமா இருக்கலாம், சமபக்க முக்கோணமா இருக்கலாம், இரு சமபக்க முக்கோணமா இருக்கலாம், அண்டு அசமபக்க முக்கோணமா இருக்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் வந்து நமக்கு கேட்கலாம். அடுத்தது டூ டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா 4 லைன்ஸை பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். 4 லைன்ஸை பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர். நமக்கு தெரிஞ்ச 4 லைன் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே சொல்லுது, சின்ன குழந்தைங்க கூட சொல்லும் ஸ்கொயர்ஸ். அப்போ ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் இருக்குது. அப்போ இது லைன் 1, இது லைன் 2, லைன் 3, லைன் 4. அடுத்தது சாய் சதுரம் ஓகேவா, ராம்பஸ். சாய் சதுரம் அப்படிங்கிறப்போ இதே சதுரம் அப்படியே சாஞ்சிருக்கும் ஓகேவா. இதே சதுரம் வந்து அப்படியே சாஞ்சிருக்கும். இது எதுக்காக இந்த முன்னாடி நான் கொடுத்துருக்கேன்னா அதாவது இது வந்து ரெண்டும் வந்து சேம் அளவில் இருக்கும் ஓகேவா. ஸோ ஒரே மாதிரியான அளவுகளை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி அளவுகள்னா சதுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே ஒரே அளவாக இருக்கும் ஓகேவா. இதுதான் சதுரம். அதே சாய் சதுரத்திலையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எல்லா பக்கங்களுமே ஒரே அளவாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால தான் இது வந்து சேம் யூனிட்ல இருக்கிற சேம் ஒரே அளவுகளை கொண்ட ஒரே டைமென்ஷனை கொண்ட ரெண்டு பேஸ் ஓகேவா. ஸோ அடுத்து இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 லைன் தான் இருக்கும், ஆனால் வேற வேற அளவுகளாக இருக்கும். லைக் எப்படின்னா இப்போ ரெக்டாங்குலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இது வந்து எப்படி இருக்குன்னா இது எல், இது பின்னு சொல்லுவாங்க. அதே சேமஸ் இதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறது இதுவும் எல், இதுவும் பின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2 எல் 2 பி. அப்போ வேற வேற அளவுகள் தான், ரெண்டு அளவுகள் தான் ஒரே மாதிரி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 4மே ஒரே மாதிரி இருக்கு. மேல உள்ளதுல ஸ்கொயரா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த ராம்பஸ்லயோ இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அளவுகளுமே ஒரே அளவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 அளவுகள் வேற மாதிரி இருக்குது, இன்னும் 2 அளவுகள் வேற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நாற்கரமாக இருக்கட்டும், இணைகரமாக இருக்கட்டும், சரிவகமாக இருக்கட்டும் ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே பேரலோகிராம்லையும் சரி ட்ரபிசம்லையும் சரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 4 லைன்கள் இருக்கும். பேஸ்ட் ஆன் அந்த 4 பேசிக் லைன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதோட அளவுகள்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும், ஒன்னொன்னும் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னன்ட்டு, இதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இதோட ஃபார்முலா என்ன, இதெல்லாம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்தடுத்ததுல நம்ம பார்ப்போம். அப்ப என்னன்னா நமக்கு வந்து பேசிக்கா டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் பேஸ்லயும் 4 லைன் பேஸ்லயும் இருக்குது. இந்த லைன்ஸ் இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா லைன்ஸ் இல்லாம கர்வ்டு ஷேப்ஸ் இருக்குது. ஸோ கர்வ்டு ஷேப்னா அதாவது லைன்னா நேரா இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் ஓகேவா. ஸோ இது இல்லாம நமக்கு கர்வ்டு ஷேப்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ லைன்னு நம்ம சொன்னோம்ல, அப்போ லைன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு புள்ளியிலிருந்து வரையப்படும் ஒரு கோடு, ஒரு நீண்ட ஒரு கோடுன்னு தான் வந்து நமக்கு வந்து லைன் சொல்லுவோம். அதாவது சாதாரணமாக ஒரு லைன் போர்டு அப்படின்னு சொன்னால் இப்படி டக்குன்னு ஒரு லைன் போடுவோம். பட் இது ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதாவது ஒரு புள்ளி ஓகேவா, 2 புள்ளிகளுக்கு இடையேயான ஒரு கோடு, இதை வந்து என்னன்னா கோட்டு துண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. 2 புள்ளிகளுக்கு, இதை நான் எழுதுறேன், 2 புள்ளிகளுக்கு இடையேயான ஒரு இணைக்கிற ஒரு கோடு என்னன்னா அதுதான் வந்து கோட்டு துண்டும்பாங்க. அப்போ கோடுனா என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கோடுங்கிறது இதுதான் கோடு. அதாவது ஒரு முடிவே இருக்காது, இந்த பக்கமும் போய்கிட்டு இருக்கும், இந்த பக்கமும் போய்கிட்டு இருக்கும் ஓகேவா. இதுதான் வந்து கோடு. அப்ப ஒரு புள்ளி 2 புள்ளியில இருந்து ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சாச்சு. அப்ப ஒரு புள்ளியில இருந்து ஒரு கோடு போயிட்டு இருக்குன்னா இது பேர் என்னன்னா கதிர்னு சொல்லுவாங்க ஓகேவா. இது பேர் வந்து கதிர். இது நமக்கு தெரியணும்.
கோடு, கோட்டு துண்டு, கதிர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல இதெல்லாம் நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பிலலாம் வந்து நமக்கு டைரக்டா ஸ்டேட்மெண்ட்டாவே வந்து நம்மளோட மென்சுரேஷன் டாபிக்லேருந்து கேள்விகள் வந்து டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சிலையுமே நமக்கு வந்து 2022 நடந்த டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து தேரி கொஸ்டின்ஸாகவே இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நீங்கள் தேரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கோடு, கோட்டு துண்டு. அப்போ கோடுலேயே இன்னும் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா இணை கோடுகள்னு ஒன்று இருக்கு. அப்போ இணை கோடுகள்னா என்ன அப்படின்னா இப்படி பேரலாவே போயிட்டு இருக்கும். ஓகேவா, இணை கோடுகள்னு சொல்லுவாங்க. லைக் எதுனா இந்த ரயில் ட்ராக் இருக்குல்ல, ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன இணையா போயிட்டே இருக்கும். ஸோ பேரலல். ஓகேவா, ஸோ இது பேரலல் இணை. இந்த பேரலே வந்து ஹரிசண்டாலாவும் போகலாம் ஆர் வெர்டிகலாவும் போகலாம். ஓகேவா, ஹரிசண்டாலாவும் போகலாம் இல்லைன்னா வெர்டிகலாவும் போகலாம். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா இணை கோடுகள். ஸோ இதெல்லாம் இணைக்கோடுகள். வேற என்ன இருக்கும் இணைக்கோடுகள் அப்படிங்கிறப்ப? குறுக்கு கோடுகள் இருக்குது. குறுக்கு கோடுகள் அப்படிங்கிறப்ப இப்படி இருக்கலாம். ஓகேவா, சரி, இல்லைன்னா லைக் இப்படி கூட இருக்கலாம் குறுக்கு கோடுகள். இப்ப இந்த குறுக்கு கோடுகள் வர்றப்போ நமக்கு என்ன ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னா ஆங்கிள், டிகிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த ரெண்டு கோடும் ஒன்னே ஒன்று வெட்டிக்குதுல, இந்த இடத்துல ஒரு டிகிரி வந்து கிரியேட் ஆகும். அது 90யா இருக்கலாம், இல்லை வேற எது வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு தீட்டா ஒன்று கிரியேட் ஆகுது. தென் சோஃபார் இங்கே ஒரு தீட்டா ஒன்று கிரியேட் ஆகுது, இங்கே ஒரு தீட்டா ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ சேமஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்குல்ல, ஸோ இங்கே பார்த்தாலும் இங்கே ஒரு தீட்டா கிரியேட் ஆகுது, தென் இங்கே ஒரு தீட்டா கிரியேட் ஆகுது, இங்கே ஒன்று தீட்டா கிரியேட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு தீட்டா ஒன்று இருக்குது. அப்போ தீட்டாவும் நமக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியணும். ஏன்னா தீட்டா வந்து ட்ரிக்னாமெட்ரியில தானே வரும், இங்கே ஏன் வருது, மென்சுரேஷன்ல ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடிவியலுக்கு பேசிக்கே வந்து இந்த ஆங்கிள்ஸ். ஓகேவா, ட்ரிக்னாமெட்ரியும் நமக்கு வந்து அடிப்படையாக வேணும். வடிவியலுக்கு வந்து நம்மளோட உருவங்களை வந்து உருவாக்குறதுக்கு இந்த வடிவியலும் வந்து அடிப்படை அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரிக்னாமெட்ரியும் வருது. அப்போ ட்ரிக்னாமெட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஒரு கோடு. ஓகேவா, செங்குத்தா அப்படி ஒரு கோடு கட் ஆகுதுன்னா இதை எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து காம்பஸ், அதாவது கிராஃப் ஷீட்டில் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது என்னன்னா இது செங்குத்தா ரெண்டு கோடுகள் ஒன்னே ஒன்று வெட்டிக்குதுன்னா இது 90 டிகிரின்னு அர்த்தம். ஓகேவா, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 90 டிகிரி, அதே சேமஸ் இங்கே ஒரு 90 டிகிரி, அதே போல் இங்கே ஒரு 90 டிகிரி. ஓகேவா, ஸோ இந்த டிகிரி நமக்கு தெரியணும். இந்த டிகிரி எதுக்காக தெரியணும் அப்படின்னா ஒரு வட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வட்டத்தில் மொத்தம் 360 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ வட்டத்தில் மொத்தம் வந்து 360 டிகிரி இருக்கும். அப்போ வட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கோடு பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனாலும் வட்டத்துக்கு நம்ம போகணும். எதுக்காகனா இந்த 360 டிகிரி இதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த ஆங்கிளே வந்து நமக்கு செட் பண்ணியிருப்பாங்க 90 டிகிரி 90 டிகிரின்ட்டு. அப்போ ஒரு வட்டத்தோட மொத்தமா வந்து இருக்கிற அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 360 டிகிரி. அப்ப இது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகி இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, தென் இது 360 டிகிரி. அப்போ நம்மளோட வட்டம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 0 டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வட்டத்தின் தொடக்க புள்ளி, தொடக்க ஆங்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா 0 டிகிரின்னு சொல்லணும். இதே வந்து செங்குத்து. ஓகேவா, செங்குத்தா ஒரு கோணம் இருக்குன்னா அதை வந்து 90 டிகிரி 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. நேர்கோடு. ஓகேவா, 0 to 180 டிகிரி. அப்போ நமக்கு கேள்வி கேட்பாங்க ஒரு வட்டத்தில் அமையும் நேர்கோட்டின், ஓகேவா, இல்ல வட்டத்தின் அமைக்கும் நிலைமை ஒரு நேர்கோட்டின் கோணம் என்ன, நேர்கோட்டின் கோணம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப 0 டிகிரி டு 180 டிகிரி. அப்போ நேர்கோட்டின் கோணம் என்னன்னா 180 டிகிரின்னு எழுதணும். ஓகேவா, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கோணம், அதாவது பிரதிபலிப்பு கோணம்னு சொல்லுவாங்க. அப்போ எதிர்பக்கம் இருக்கிறதுனால இங்கே 9 9 9, அப்போ 27. ஓகேவா, ஸோ 270 டிகிரி. அப்போ 270 டிகிரிங்கிறது வந்து எதிரொலிப்பு கோணம் இல்லை பிரதிபலிப்பு கோணம்னு கூட சொல்லுவாங்க. இது அப்படியே கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி ரொட்டேட் ஆகி என்ன ஆகும்னா 360 வரும். அப்போ 360 கோணம்னா என்னன்னா முழுமையாக ஒரு வட்டத்தை வந்து ஃபில் பண்ணும். நமக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம்னு கேட்கலாம். ஓகேவா, நிரப்பு கோணம், நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம். இப்போ ரீசெண்டாக நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கூட இந்த கேள்விகள் கேட்டாங்க. நிரப்பு கோணமும் மிகை நிரப்பு கோணம். நிரப்பு கோணம்னா ஒரு வட்டத்தின் செங்குத்தை நிரப்பு ஒரு கோணம் தான் வந்து நிரப்பு கோணம். அப்போ 90 டிகிரி. இதே வந்து ஒரு நேர்கோட்டை வந்து என்னன்னா மிகை நிரப்பு கோணம்னு சொல்லுவாங்க, 180 டிகிரின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்னன்னு கேட்பாங்கன்னா ஒரு கோணத்தில் வந்து நிரப்பு கோணம். ஓகேவா, ஸோ நிரப்பு கோணத்தின் வந்து மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஆங்கிள் ஒன்று கொடுத்துட்டு இது 30 டிகிரி சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தீட்டா மைனஸ் 90 இல்லைன்னா 90 மைனஸ் தீட்டா,
90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னா நிரப்பு கோணம். இதோட நிரப்பு கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 45 டிகிரி கொடுத்துட்டு இதோட நிரப்பு கோணத்தை காண்க, 50 டிகிரியை கொடுத்துட்டு மிகை நிரப்பு கோணத்தை காண்கனா உடனே என்ன பண்ணணும், நிரப்பு கோணத்துல இருந்து 90 டிகிரியில இருந்து அந்த கொடுத்துருக்க ஆங்கிளை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நிரப்பு கோணம் கிடைச்சிடும். இதே மிகை நிரப்பு கோணம் அப்படிங்கிறப்ப 180 டிகிரியில இருந்து கொடுத்துருக்க தீட்டா வந்து நீங்க கேன்சல் பண்ணீங்க, அதாவது மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகை நிரப்பு கோணம் கிடைச்சிடும். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா. ஸோ அடுத்தது வேற என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது நம்ம வந்து கர்வ்டு ஏரியா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ கர்வ்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து வட்டம். வட்டம் எப்படி இருக்கும்? வட்டம் நம்ம இப்போ சொன்னோம்ல, ஒரு ஆரத்தை மையமாக வச்சு வரையக்கூடிய ஒரு கோடு தான் வந்து வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் வந்து வட்டம். அப்போ வட்டம் நமக்கு தெரியணும். அடுத்தது சர்க்கிள்க்கு அப்புறம் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள் என்னன்னா அரை வட்டம். அப்போ வட்டத்தில் பாதி. ஓகேவா? ஸோ வட்டத்தில் பாதி வந்து அரை வட்டம். ஸோ அதே வந்து குவாட்ரன் சர்க்கிள் அப்படிங்கிறப்ப வந்து வட்டத்தில் அதாவது அரை வட்டத்தில் பாதி. ஓகேவா? ஸோ அரை வட்டத்தில் பாதி வந்து குவாட்ரன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது, வில்லுன்னு ஒன்று இருக்குது. வட்டத்தோட வில்லுன்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு வட்டத்தில், ஓகேவா, வட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வட்டத்தில் ஏதேனும், ஓகேவா, ஸோ இது வட்டத்தின் மையம்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஆரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேற என்ன, இது வந்து கோணம். இந்த இடத்துல தீட்டா வந்து கிரியேட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, இதுல இருந்து நம்ம ஒரு கேக், ரவுண்ட் கேக் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் கேக்ல வந்து ஒரு பீஸை நம்ம வெட்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு வட்ட துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வட்ட துண்டு எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு கேக் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வட்ட துண்டு. அப்போ இந்த இடம் சென்டர் பாயிண்ட், ஓ பாயிண்ட். ஸோ இது 6, இது 6. ஸோ இது L, அதாவது இந்த சர்க்குலர் போர்ஷன். இதுல இருந்து எடுக்கிறது தான் ஒரு வட்டத்துண்டு. அப்ப இந்த வட்டத்துண்டுல நமக்கு என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னா, ஒரு வட்டத்துல எத்தனை நாண்கள் வரைய முடியும், அதாவது வட்டத்துல வந்து 2 புள்ளிகளுக்கு இடையே வரையப்படும் ஒரு கோடு வந்து நான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து 2 புள்ளிகளுக்கு இடையே வரையப்படும் ஒரு கோடு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான்னு சொல்லுவாங்க. அப்ப வட்டத்துல எத்தனை நான் வரையலாம் அப்படின்னா எண்ணற்ற நான்கள் வரையலாம். ஓகேவா? ஸோ எண்ணற்ற நான்கள் இப்படி வரைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படியே வரைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா நமக்கு வட்டத்தின் மிக பெரிய நான் எது அப்படின்னு இந்த கேள்வி வந்து பல தடவை கேட்டிருக்காங்க. வட்டத்தின் மிக பெரிய நான், வட்டத்தின் மிகப்பெரிய நான் எங்க இருக்கும் அப்படின்னா, வட்டத்தோட மேக்சிமம் லென்த் இருக்குல்ல, மேக்சிமம் லென்த்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு லென்த் தான் வந்து வட்டத்தின் மிகப்பெரிய நான். அப்ப வட்டத்தின் மிகப்பெரிய நான்கிறது என்னன்னா விட்டம். ஓகேவா? ஸோ விட்டம் தான் வந்து வட்டத்தின் மிகப்பெரிய நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த வட்டத்தை சுத்தி இப்படி ஒரு கோடு போயிட்டு இருக்குல்ல, ஓகேவா? அப்ப ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இல்ல ஒரு துண்டுகளுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் வந்து வில். ஓகேவா? வில். ஓகேவா? இது வந்து வட்ட வில்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்து தெரியும், நல்லா டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். பட் இங்கே நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். வட்டத்துன்னு பார்த்தீங்கன்னா கோடு, இணைக்கோடு, நேர்கோடு இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வட்ட வில், கர்வ்டு ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பாத்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ரெக்டாங்குலர் பாத்து, சர்க்குலர் பாத். இதில் வந்து நமக்கு கேள்விகள் வந்து பல முறை கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னா, ஒரு செவ்வக வடிவ, ஓகேவா, ஒரு செவ்வக வடிவ வயல் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வயலை சுற்றி கம்பி வேலி அமைப்பதற்கு ஆகும் செலவு, இல்லைன்னா அந்த கம்பி வேலி வந்து அமைக்கிறதுக்கு எவ்வளவு வந்து ஏரியா வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதோ, இல்லைன்னா ஒரு வட்டமாக கொடுத்துட்டு ஒரு வட்ட வடிவ பார்க்குக்கு சுற்றி மதில் சுவர் அமைப்பதற்கு அப்படின்னுட்டு 2 மீட்டர் தூரத்தில் ஒரு மதில் சுவர் அமைக்கிறாங்க. ஸோ அது அமைக்கிறதுக்கு தேவைப்படும் அளவு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாஸ். அடுத்தது 2 டைமென்ஷனுக்கு அப்புறம் 3 டைமென்ஷன். ஓகேவா? ஸோ இந்த 3 டைமென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவரையும் பார்த்தது எல்லாமே வந்து, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து ஏரியா கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வால்யூம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம்னா சேர்த்து பார்க்க போகிறது கிடையாது. ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். கம்பல்சரி நமக்கு 2Dயில் ஒரு கொஸ்டின் வந்துடும், 3Dயில் ஒரு கொஸ்டின் வந்துடும், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட கொஸ்டின் வெயிட்டேஜை வந்து நமக்கு குறைச்சிட்டாங்க. ஆப்டிடியூட்ல வந்து 15 கொஸ்டின் வந்து நமக்கு ஆப்டின்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால்
போர்ஷன் கம்மி பண்ணல. ஸோ தட் நமக்கு வந்து இப்போ இருக்கிற எல்லா டாப்பிக்லையுமே ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வச்சாதான் நமக்கு அந்த 15 கொஸ்டின் வந்து எடுக்க முடியும். அதனால வந்து எல்லா டாப்பிக்குமே ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. அப்போ எல்லா டாப்பிக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பார்த்துங்க, 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கியூப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூப் பார்ப்போம். அடுத்தது கியூபாய்டு பார்ப்போம். ஸோ கியூப்னா என்ன அப்படின்னா கனசதுரம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கியூப்ஸ் விளையாடுவீங்கல்ல, அதாவது ஒரு கியூப்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேட்ச் பண்ணுவோம்ல கலர்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ அதுவே வந்து கியூப் தான். 3x3 வந்து அந்த கியூப்ஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு அதே மாதிரி கியூபாய்டும் இருக்கும். அதாவது கியூபாய்டுங்கிறது எப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர், நம்மளோட டிவி எடுத்துக்கலாம், இல்லை ஏசி எடுத்துக்கலாம். ஸோ எனிதிங் ஓகேவா, ஒரு பிஸ்கட் கூட எடுத்துக்கலாம். ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர். ஓகேவா, கியூபாய்டு அதாவது கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கன சதுரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தாயக்கட்டை, அதாவது பகடை உருட்டுறோம்லாம் நம்ம படிச்சோம்ல ஆல்ரெடி, அதெல்லாமே வந்து நமக்கு வந்து கியூப் தான். அடுத்தது திண்ம, அதாவது நேர்வட்ட திண்ம உருளைன்னு சொல்லுவாங்க. நேர்வட்ட திண்ம உருளைனா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம ரோடு போடுற இயந்திரங்கள் இருக்குல்ல, அதாவது ரோட்ல வந்து ரோலர் மிஷின் இருக்குல்ல, அந்த ரோலர் மிஷின்ல முன்னாடி இருக்கிற ஒரு ரோலர் இருக்கும்ல, அதுதான் வந்து அந்த சிலிண்டர், அதாவது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேற எங்கேயாவது பார்க்கலாமானா பள்ளிகளில், ஓகேவா, ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டை வந்து அந்த பேஸை வந்து சர்ஃபேஸை வந்து ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு ரோலர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ரோலரை வந்து பசங்க ஸ்போர்ட்ஸில் உள்ள பசங்கலாம் இழுத்துக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த இழுத்துக்கிட்டு போகிறப்ப அது வந்து என்ன ஆகணும், அதில் இருக்கிற வெயிட் காரணமாக அது வந்து எல்லாத்தையும் மட்டப்படுத்தும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட சிலிண்டர், ரைட் ஆங்குலர் சிலிண்டர் இல்லை சர்க்குலர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம இது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ல என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோ சிலிண்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தெரு ஓரங்களில், வீடுகளில், அதாவது நம்மளோட பைப் லைன் இருக்குல்ல, ஒரு நம்ம வீட்டிலேயே வந்து மாடியில் டேங்க்ல இருந்து நமக்கு வீட்டுக்கு வந்து பேஷனுக்கு வந்து நம்ம பைப் வச்சுருப்போம், டேப் வச்சுருப்போம். அதுக்கு ஒரு பிவிசி பைப் வச்சுருப்போம்ல, அந்த பைப் நீங்கள் வெளியிலேருந்து பிடிச்சி பார்க்குறப்ப அதோட அளவு வந்து பெருசாக இருக்கும். பட் அதை ஓப்பன் பண்ணி கட் பண்ணியிருக்கிற ஒரு பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அளவு வந்து சின்னதாக இருக்கும். அப்போ இதுதான் வந்து என்னன்னா ஹாலோ. ஓகேவா? ஸோ அதை சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சிலிண்டர், அது வந்து ஹாலோ சிலிண்டர். உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லாமல், உள்ளீடு அற்றனா உள்ள ஏதாவது இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, உள்ளீடு அற்றன்னு அர்த்தம். இதை வந்து தமிழில் கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம், உள்ளீடு கூட்டல் அற்ற. ஸோ நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ நம்மளோட சிலபஸ் படி வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் நம்ம வந்து இதையுமே நம்ம வந்து பிரித்து எழுத கற்றுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ உள்ளீடு அற்ற, அப்போ உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லாத ஒரு பொருள். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிலிண்டர் தான் வந்து ஹாலோ சிலிண்டர். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேர்வட்ட திண்ம கூம்பு. ஓகேவா? ரைட் ஓகே, கோன். ஓகே, திண்மமா இருக்கிற ஒரு கோன். இந்த கோன் எங்க இருக்கும்னா, லைக் நம்ம எப்படின்னா, நம்ம ஒரு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல, ஸோ நம்ம கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அதுக்குள்ள வந்து க்ரீம்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட திண்ம கோன். ஓகேவா? அது அடுத்தது திண்ம கோளம். திண்ம கோளம்னா என்ன? லைக் திண்ம கோளமுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு சொல்லலாம்னா, நம்மளோட ரப்பர் பந்து சொல்ல முடியாது, நம்ம வீட்டில் வந்து விசேஷங்களுக்கு பிடிக்கிற ஒரு பலகாரம் உருண்டையை கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து திண்ம கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயும் ஃபில் இருக்கும். ஸோ அதை வந்து திண்ம கோளம்னு சொல்லாங்க. அதே வந்து திண்ம அரைக்கோளம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பந்தையே பாதியா வெட்டிட்டோம்னா, ஓகேவா, ஸோ அந்த உருண்டையே வந்து பாதியா வெட்டிட்டோம். லைக் ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்துங்க, கோலம்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து தர்பூசணி பழத்தை எடுத்துங்க, அரைக்கோளத்துக்கு அரை தர்பூசணி எடுத்துங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அரைக்கோளம். அடுத்தது உள்ளீடு அற்ற கோளம். இந்த உள்ளீடு அற்ற கோளத்துக்கு தான் என்ன சொல்லலாம்னா, ஒரு ரப்பர் பந்து எடுத்துக்கலாம். உள்ளீடு அற்ற அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஓகேவா? ஸோ உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத இருக்கிறது தான் உள்ளீடு அற்ற. ஏன்னா அந்த ரப்பர் பந்தை கட் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து உள்ளீடு அற்ற அப்படின்னு சொல்லலாம். அதே உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னா, நீங்கள் அந்த தர்பூசணியை வந்து எடுத்து நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள நம்மளோட அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டாக வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு பால் வச்சுருப்போம். பால் மாதிரி நம்ம வந்து ஒரு பவுல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்து உள்ளீடற்ற அரைக்கோளம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு 3 டைமென்ஷனில் நம்ம பார்க்க வரும். அப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். ஓகேவா? சரி, டைட்டில் சொல்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நமக்கு. அப்போது 3 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னுட்டு இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் இந்த மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து வரப்போகிற கம்பல்சரி வரக்கூடிய அந்த 2 கேள்விகளை வந்து நம்ம வந்து எளிதாக வந்து டச் பண்ண முடியும்.
ஸோ நமக்கு கொஸ்டின் ஏரியான்னு பார்க்குறப்போ இந்த 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 போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நமக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்னா, 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு பரப்பு காண்க, அதாவது பர்டிகுலரா ஒரு ட்ரையாங்கிளோ ஒரு ரெக்டாங்குலரோ கொடுத்துட்டு அதோட ஏரியா காண்க அது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீளமும் அகலமும் கொடுத்துட்டு பரப்பு காண்க அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் அது 2022 குரூப் 4 என்ன கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் பிளஸ் சம்திங் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒய் பிளஸ் 48 அப்படின்ட்டு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூம் ஒய்யோட வேல்யூம் தனித்தனியாக வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறமா இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த செவ்வகத்தின் பரப்பளவு காண்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ டேரெக்டாகவே கொடுக்காம லென்த்தும் பிரெத்தும் டேரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி இன்டெரக்டாகவும் கேள்விகளில் வந்து ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் வச்சிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் அந்த சம்லாம் இருக்குது. பட் ஆனால் மென்சுரேஷன்ங்கிற டாப்பிக்கில் இல்லாமல் பல்லுறுப்புக்கோவை, ஓகேவா? ஸோ பாலினாமியல்ஸ், ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து அந்த கொஸ்டின் இருந்திருக்குது. அதை வந்து நிறைய பேர் கேட்ச் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ், டு ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ்னு கொடுப்பாங்க. அது என்னன்னா சுற்றளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஒரு ஷேப்ஸ் கொடுத்துட்டு இதோட சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அனதர் ஒன் டாபிக் என்னன்னா டயகனல், மூலைவிட்டம் எல்லாத்துக்குமே கேட்க மாட்டாங்க, ஒரு சில போர்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ லைக் வந்து ஸ்கொயரில் கியூபு, அதோட மட்டும் இல்லாமல் ரெக்டாங்குலர், கியூபாய்டு, இந்த மாதிரி ஒரு சில மேஜரான ஒரு சில டாப்பிக்கில் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து டயகனல் கேட்பாங்க. இதில் வந்து என்னென்னா இந்த நம்ம சர்க்குலர் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, வட்டம், உருளை, ஸோ அதிலலாம் வந்து நமக்கு வந்து டயகனல் வந்து கேட்க மாட்டாங்க. இது 2 டைமென்ஷனல் ஏரியாவில் நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அப்போ 3 டைமென்ஷனில் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா அதாவது 3 டைமென்ஷன்ங்கிறப்ப வந்து நான் எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அப்போ அதில் வந்து XYZ கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் இருந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னா பக்க அளவு அல்லது வலைப்பரப்பு, ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆர் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா காண்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லேட்டரல் அளவு, இதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஃபைன்மா. ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்துங்க, நமக்கு 3 டைமென்ஷனில் வந்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பக்க அளவு இல்லை வலைப்பரப்பு கேட்பாங்க. அது இல்லாமல் மொத்த பரப்பு கேட்பாங்க, கன அளவு கேட்பாங்க. இந்த 3 டைமென்ஷன்லையுமே வந்து நமக்கு மூலைவிட்டங்கள் கேட்பாங்க. இப்போ இவ்வளோ ஏரியா தான், இந்த ஏரியா எல்லாமே வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு கேள்விகள் கேட்க போகிறாங்க. இப்போ இந்த ஏரியாவிலேருந்து கேள்வி கேட்க போகிறாங்கன்னா அப்போ ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதோட வலைப்பரப்பு பக்கப்பரப்பு காண்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியணும். இப்போ ஃபார்முலான்னு எல்லாருமே மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மனப்பாடம் மட்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு கல்வியாக இருக்காது அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து மட்டும் கிடையாது. பல்வேறு தலைவர்கள், கல்வி அறிவிலே வந்து சிறந்து விளங்கிய பல்வேறு தலைவர்கள் வந்து மனப்பாட கல்விக்கு வந்து எதிராக இருந்தவங்க தான். ஸோ அதனால நம்ம வந்து இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ நம்மலாம் வந்து இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்மளோட அஸ்திவானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபவுண்டேஷனில் நமக்கு ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ அதனால நமக்கு இன்னும் என்ன பார்க்க போறோம்னா இந்த 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டோட ஃபார்முலாஸ், ஓகேவா? ஸோ மென்சுரேஷன் லெவலில் ஃபார்முலாஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணி இன்கேஸ் மறந்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் உட்காந்து யோசிக்க முடியாது. நீங்கள் உட்காந்து யோசிக்கிற நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து அந்த எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால அந்த நேரம் மறந்து போயிடுச்சுனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, எப்படி இந்த ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், ஈஸியாக வந்து அந்த ஃபார்முலா வந்து ட்ரா பண்ணி ஒரு டயக்ராம் போட்டு வரைஞ்சி நான் எடுத்துருவேன். ஸோ அந்த கான்செப்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு வந்து ஏரியாவுக்கு அந்த 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டில் உள்ள எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் இது சம்மந்தமாக உள்ள கேள்விகள், ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி 3 டைமென்ஷனில் உள்ள ஃபார்முலாஸ்க்கு ஒரு கிளாஸ் ஒன்று பார்த்துட்டு அதில் உள்ள கேள்விகள் நம்ம பார்த்தோம்னா நமக்கு மென்சுரேஷன் டாபிக் ஓவர் ஆகிடும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்காக சின்ன பிள்ளையிலேருந்து தெரிஞ்ச ஒரு டாபிக், ஓகேவா? சின்ன பிள்ளையிலேருந்து தெரிஞ்ச ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னா ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப சதுரத்தின் பரப்பு காண்க அப்படின்னு நமக்கு கேட்டிருப்பாங்க. அப்ப சதுரத்தின் பரப்பு அப்படின்னா சதுரம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ 4 பக்கமுமே சமமா இருக்கும். இந்த 4 பக்கமுமே சமமா இருக்கிறதுனால தான் இது சதுரம். இந்த சதுரத்தின் பரப்பளவு சுற்றளவு 2, ஓகேவா? ஸோ ஏரியா 1, சர்க்கம்ஃபரன்ஸ் 1 காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. சதுரத்தின் பக்கங்கள் எப்போதுமே எப்படி இருக்குன்னா ஒரே அளவா இருக்கும், ஏ ஏ ஏ ஏ, ஓகேவா? இப்படிதான் இருக்கும். இதுல என்ன ஒரு கான்செப்ட்னா சதுரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்டாங்குலர் தெரியணும். சதுரம் எங்க இருந்து வந்துச்சுங்கிறத விட ரெக்டாங்குலர் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெக்டாங்குலர் தெரிஞ்சாதான் சதுரத்துக்கு போக முடியும். இப்போ பாருங்களேன், ரெக்டாங்குலர் நான் அப்படி எடுத்துக்கிறேன்னா இப்போ ரெக்டாங்குலர்ல வந்து ஃபர்ஸ்ட்ங்கன்னா இது ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும், இல்லைன்னா ஆர் ஹைட் இருக்கும். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். இதே சமயம் பேரலா இங்க எல் இருக்கும், இங்க பி இருக்கும். இப்போ இது எப்படின்னா இந்த எல்லுக்கும் இந்த பிக்கும் இப்படி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வச்சுங்க, அப்படியே இந்த இடத்த ஃபில் பண்ண போறோம், ஓகேவா? எல் இன்ட்டு பி, எல் இன்ட்டு பி, எல் இன்ட்டு பி, எல் இன்ட்டு பின்ட்டு இப்படி ஃபில் பண்ண போகிறோம். இப்படி ஃபில் பண்ணாதான் இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? அப்போ ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. அப்போ எல் இன்ட்டு பி தான் வந்து ஏரியா. ஓகேவா? ஸோ இது லென்த்தையும் பிரெத்தையும் பேஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஒரு லேண்டில் வந்து நம்ம வந்து ஏதோ சம்திங் வந்து ஒரு மணலை வந்து நம்ம பரப்புறோம்னு வச்சுக்கோங்க. இது ஏரியா. ஓகேவா? ஸோ அப்போ இதை மாதிரி தான் இங்கேயும். அப்போ இங்கே என்னன்னா ஏவை பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு ஏன்ட்டு இந்த ஏவை ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க. அப்போது பரப்பளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர்டு. அப்போ ஏ இன்ட்டு ஏ. அங்கே எப்படி எல் இன்ட்டு பிங்கிற மாதிரியோ இங்கே ஏ இன்ட்டு ஏ. அப்போ சுற்றளவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அளவு. ஓகேவா? சுற்றளவுங்கிறது என்னன்னா இதை சுற்றி இருக்கிற அளவு. சுற்றி இருக்கிற அளவு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. சுற்றி இந்த பக்கத்தில் எனக்கு நான் எப்படி வச்சுக்கிறேன், இது ஏ பி சி டின்னு வச்சுக்கிறேன். அப்போ சுற்றி இருக்கிற அளவுனா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிபி சிடி ப்ளஸ் டிஏ. ஓகேவா? டிஏன்னு வரும். அப்போ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏனா 4A. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சுற்றளவு. இப்படி தான் வந்து ஃபார்முலா. இது பேசிக்கான ஃபார்முலா. இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்த சம்ஸ், அதாவது அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட்ஸ் நீ இப்போ போகிறப்ப உங்களுக்கு வந்து அதை இன்னும் ஈஸியாக விளங்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது இது ஏரியா, இது சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? 4A. ஸோ இங்கே இருந்து தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வகம். செவ்வகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்த் இன்ட்டு பி. ஓகேவா? எல் இன்ட்டு பின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த எல் இன்ட்டு பிங்கிறது வந்து ஏரியா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அளவு. ஓகேவா? சுற்றளவுங்கிறது சுற்றி இருக்கிற அளவு. சுற்றளவு எப்படி பண்ணலாம்? அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். பி சி டி. ஸோ அப்போ என்னன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. அப்போ பாருங்க, ஏபி எனக்கு என்ன இருக்கு, எல் இருக்குது. ப்ளஸ் பிசி என்ன இருக்குது, பி இருக்குது. சிடி என்ன இருக்குது, எல் இருக்குது. தென் டிஏ என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா டோட்டல் பண்ணீங்கன்னா 2L ப்ளஸ் 2Bன்னு இருக்குது. அப்போ 2L ப்ளஸ் 2B நான் 2 மட்டும் காமனாக எடுத்துட்டேன்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இதுதான் சுற்றளவுக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எல் இன்ட்டு பி 2x 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி. ஓகே, எல் ப்ளஸ் பி அப்படிங்கிறது. இப்போ மூளை விட்டம். இப்போ மூளை விட்டம்னா என்னன்னா, மூளை விட்டம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். இந்த இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் இடைப்பட்ட வரையக்கூடிய ஒரு கோடு. இல்லைன்னா இப்படி இப்படி ஏதோ ஒரு இடத்துல வரைஞ்சுங்க. இப்படி வரையக்கூடிய ஒரு கோடு தான் வந்து மூளை விட்டம். இப்போ நீங்கள் இதை பாருங்களேன். இந்த மூளை விட்டத்தை மட்டும் தனியாக எடுத்து பாருங்களேன். மூளை விட்டத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரைட் ஆங்குலர் ட்ரையாங்குலர் கிடைக்கும். அதாவது செங்கோண முக்கோணம். ஓகேவா? செங்கோண முக்கோணம் கிடைக்கும். இந்த செங்கோண முக்கோணத்திலிருந்து தான் வந்து நமக்கு பிதாகரஸ் தேற்றத்தின் மூலயமா இந்த மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேராக முக்கோணத்துக்கு போக போகிறோம். முக்கோணத்தை பார்த்துட்டு நேராக பின்னாடி வந்து நம்ம செங்கோண முக்கோணத்தோட செவ்வகத்தோட மூளை விட்டத்தை பார்க்க போகிறோம். எதனால ஏன் இங்கேயும் தாவறாங்களே நினைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ரிலேட் இருக்குது. ஸோ தட் நம்ம அங்கே ரிலேட் பண்ணாதான் நம்ம ஈஸியாக இங்கே முடிக்க முடியும். சரி, இப்போ பாருங்க, முக்கோணம். முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முக்கோணத்துக்கும் செவ்வகத்துக்குமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பாருங்களேன். இந்த ரெக்டாங்குலர் இருக்குல்ல, இதை அப்படியே ரெண்டாக நான் பிரிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது 1, இது 2. அப்போ ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2. ஸோ இது ரைட் ஆங்கிள் லெஃப்ட் ஆங்கிள் அதெல்லாம் அடுத்தது. பட் இது ட்ரையாங்கிள். முக்கோணத்தோட பரப்பளவு என்ன, எல் இன்ட்டு பி. இதுவும் எல், இது பி. அப்போ இந்த சாரி ரெக்டாங்குலரோட பரப்பளவு எல் இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ இந்த எல் இன்ட்டு பியில் இதோட ஏரியா என்ன, அதாவது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ இதே வந்து உங்களுக்கு எல் இன்ட்டு பியா இல்லாமல் இது பி இன்ட்டு ஹச்சா கூட வச்சுக்கலாம். இது பிரெத்து, இது ஹைட்டாக கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஆர் வச்சுங்க, இப்படி வச்சுங்க. ஆர் பிரெத்து, ஆர் ஹைட்டு, எப்படி கூட வச்சுங்க. அப்போ என்ன பண்ணலாம், பிஹெச்னு கூட எழுதலாம். ஓகேவா? ஸோ ஆர் பி இன்ட்டு ஹெச்னு கூட எழுதலாம். ஓகே. ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஒரு ரெக்டாங்குலரை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 2 முக்கோணம் கிடைக்குதா? அப்போது ஒரு ரெக்டாங்குலரில் பாதி தான் ஒரு முக்கோணம். ஒரு ரெக்டாங்குலரில் பாதி தான் ஒரு முக்கோணம். அந்த முக்கோணத்தோட அளவு என்னன்னா பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? சரி, எல் இன்ட்டு பின்னு கூட போகலாம், இல்லை பி இன்ட்டு ஹெச் கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ பாருங்க, இதுக்காக தான் நான் சொன்னேன் முக்கோணத்துக்கும் ரெக்டாங்குலருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது நம்மளோட முக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா ஆஃப் பிஹெச், அதாவது ஒரு செவ்வகத்தில் பாதி தான் வந்து ஒரு முக்கோணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ முக்கோணத்தை எடுத்துங்க. முக்கோணம் எடுத்துங்க. இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட சுற்றளவுன்னு பார்க்குறப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்குறப்போ ஏபி
ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஓகேவா? ஸோ முக்கோணத்தின் இது பக்கம் 1 பக்கம் 2 பக்கம் 3 இந்த 3 பக்கத்தையும் கூட்டினோன்னா நமக்கு சுற்றளவு கிடைச்சிடும். இந்த 3 பக்கத்தையும் கூட்டணுன்னொன்னே டைரெக்டாக நம்ம கூட்டக்கூடாது. முக்கோணத்திலேயே வந்து செங்கோண முக்கோணம் இருக்குது, சமபக்க முக்கோணம் இருக்குது, அசமபக்க முக்கோணம் இருக்குது, இரு சமபக்க முக்கோணம் இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் எப்படி நம்ம பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த முக்கோணம் தெரிஞ்சிருச்சா? இப்போ நமக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா முக்கோணத்திலேயே பித்தாகரஸ் தேற்றம் நமக்கு தெரியணும். பித்தாகரஸ் தேற்றம் தெரியணும்னா இப்போ செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு பித்தாகரஸ் தேற்றம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதுவரையும் புரியுதுல? இப்போ அடுத்தது வந்து நம்ம செங்கோண முக்கோணத்துக்கு போகிறோம். இப்போ செங்கோண முக்கோணம் பாருங்க. செங்கோண முக்கோணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கோண முக்கோணத்தில் வந்து ரைட் ஆங்குலர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ ரைட் ஆங்குலர் ட்ரையாங்கிள்ங்கிறப்போ இதில் என்னென்னா பேஸ் என்னென்னா ஒரு 90 டிகிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? 90 டிகிரி இருக்கும். ஸோ இதை வந்து எப்போதுமே பேஸ் அதாவது அடிப்பக்கம். ஓகேவா? இது வந்து ஹைட்டு உயரம். அப்போ அடிப்பக்கத்துக்கும் உயரத்துக்கும் ஆப்போசிட்டில் உள்ளது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்ணம்னு சொல்லுவாங்க, ஹைப்போதெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கர்ணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நம்மளோட பித்தாகரஸ் தேற்றம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கங்களோட ஓகேவா ரெண்டு பக்கங்களோட ஸ்கொயர்ஸ் வந்து மூணாவது பக்கத்துக்கு அதாவது கர்ணம் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர்டு இன்ட்டு எதிர்பக்கம் இல்லது அடுத்துள்ள பக்கம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு தீட்டா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ பெரிய அளவை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெரிய அளவு கர்ணம் அதாவது இது நான் ஏ பி சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா கர்ணம் பிசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஓகேவா ஆப்போசிட் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் இது அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். இந்த மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. அப்போ இது என்னன்னா இங்கே பாருங்க ஹச் அதாவது ஏபி ஸ்கொயர்ட் பிளஸ் ஏசி ஸ்கொயர்ட். இதுதான் வந்து நமக்கு வந்து பித்தாகரஸ் தேற்றம். இதுல இருந்து நமக்கு பிசி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர்ட் பிளஸ் ஏசி ஸ்கொயர்ட். ஸோ இதுதான் நமக்கு பித்தாகரஸ் தேற்றம். இந்த தேற்றத்தை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட இந்த ஃபார்முலாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கோணத்தோட ஃபார்முலாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சுற்றளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், சுற்றளம் பாருங்க அடிப்பக்கம் உயரம் கர்ணம் அதாவது பேஸு ஹைட்டு ஹைப்போதெட்டிஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு சுற்றளவு. அப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல ஒரு ரெக்டாங்குலர் வரைகிறோம். அந்த ரெக்டாங்குலரை இப்படி கட் பண்ணோன்னா எப்படி இருக்குது? இது ஒரு ரைட் ஆங்குலர் ட்ரையாங்கிள், இது சேமஸ் இங்கே ஒரு ரைட் ஆங்குலர் ட்ரையாங்கிள். அப்போ சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ இது பேஸு இது ஹைட்டு இது ஹைப்போதெட்டிஸ். ஓகேவா? ஹைப்போதெட்டிஸ். அப்போ இங்கே பாருங்க இங்கே தான் உங்களுக்கு தீட்டா கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு செவ்வகத்தில் பாதி தான் வந்து என்ன பண்றாங்க ஒரு முக்கோணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு செவ்வகத்துல பாதி தான் ஒரு முக்கோணம். அப்ப ரெண்டு முக்கோணங்கள் ஒன்னா சேர்ந்தது ஒரு செவ்வகம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கேள்வியில கேட்கலாம். டைரக்டா கூட வந்து ஒரு முக்கோணம் ஒரு செவ்வகத்துல எத்தனை வந்து முக்கோணங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து சைக்காலஜி கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரியணும். ஸோ அப்படியே இங்கே வந்துருங்க நேரா. இப்ப பாருங்க இந்த டயகனல் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்ல மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்பதான் பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூசிங் பித்தாகரஸ் தேற்றம். பித்தாகரஸ் தேற்றம் என்ன? அதாவது கர்ணம் அதாவது பி டிபி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இதுதான் இங்க உங்களுக்கு ஆங்கிள் கிரியேட் ஆகும். அப்ப என்ன ஏடி ஸ்கொயர்ட் பிளஸ் ஏபி ஸ்கொயர்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா db is equal to root of ad squared plus ab squared. இப்போ இங்க பாருங்க கொடுத்துருக்க டேட்டாலாம் பாருங்க உங்களுக்கு என்ன இருக்கு இங்க L இருக்கா? ஏபிக்கு பதிலாக L இருக்குது, இதை L ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அடுத்தது என்ன இருக்கு? டிஏக்கு பதிலாக என்ன இருக்கு உங்களுக்கு பி இருக்குது, அப்போ பி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ பாருங்க டயகனல் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் உட்காந்து தனியாக மனப்பாடம் பண்ணவே வேண்டியதில்லை. ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் இருக்கும் ஹைட் இருக்கும் இல்லைனா லென்த் இருக்கும் பிரெத் இருக்கும். ஏன்னா ரெக்டாங்குலரில் பாதி தான் உங்களுக்கு முக்கோணம். அந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆஃபை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில்
மேஜர் போர்ஷன், அதாவது பெரிய லென்த்தான போர்ஷன் எதுவோ அதை தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அதுதான் டயகனல்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே கர்ணம்னு சொல்றது தான் உங்களுக்கு டயகனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ கர்ணம்னு சொல்றது இந்த ரெக்டாங்குலரில் வந்து டயகனலாக இருக்கும். இப்போ இந்த டயகனல் வந்து உங்களுக்கு யூஸ்வலாகவே வந்து எப்படி கேட்கலாம்னா, ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டம் என்பது முக்கோணத்தின் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கூட நமக்கு கேட்கலாம். அப்போ செவ்வகத்தோட மூலைவிட்டங்கிறது வந்து உங்களுக்கு செவ்வகத்துக்கு தான் மூலைவிட்டமே தவிர இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து இது வந்து கர்ணம். ஓகேவா? ஸோ இது வந்து கர்ணம், ஹைபாத்தட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதை நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து தெரியப்படுத்துறேன். அப்போ நமக்கு செவ்வகத்தின் மூலைவிட்டம் அப்படிங்கிறப்ப உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடுச்சுன்னா இந்த டயக்ராமை வரைஞ்சு நீங்கள் எடுத்துட்டா போதும். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து செங்கோண முக்கோணம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது சமபக்க முக்கோணம். ஓகே, சரி இப்போ பாருங்க சமபக்க முக்கோணம். ஓகேவா? சமபக்க முக்கோணம் அப்படின்னாலே அனைத்து பக்கங்களும் சமமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது ஏ, இது பி, இது சி, இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டர் தான், இதுவும் 3 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன், இல்லைனா எல்லுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு ஒரு ஹைட் இருக்கும், இதுக்கு ஒரு ஹைட் இருக்கும். இல்லைனா இதை நான் பேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை பேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, யூஸ்வலாக எடுத்துக்கிறேன். இதை நான் பேஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஹைட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து எனக்கு சமபக்க முக்கோணம். இல்லைன்னா இதை கூட ஏன்னு கூட எடுத்துக்கலாம். சமபக்கம்னா எல்லாமே சமமாக தானே இருக்கணும். ஆச்சா, அதனால இதையும் கூட நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது சமபக்க முக்கோணம். இந்த சமபக்க முக்கோணத்தில் ஓகேவா, சமபக்க முக்கோணத்திலிருந்து எப்படி வந்து முக்கோணத்தின் பரப்பளவு காண்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ சமபக்க முக்கோணம் என்னென்ன? 3 பக்கமும் சமமா இருக்கணும். 3 பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா எப்படி என்ன பண்ணலாம்? 3 பக்கமும் சமமா இருக்கு. அப்ப சமபக்கத்தின் முக்கோணத்தின் பரப்பளவு காணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு போர்ஷன் செங்கோண முக்கோணம் இருக்குல்ல, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். அச்சா, அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் நான் எடுக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் நான் எடுக்கிறேன். அப்போ இந்த பக்கம் எனக்கு ஏவா இருக்குது, இந்த பக்கம் எனக்கு ஹெச்ஆ இருக்குது. தென் இந்த பக்கம் இந்த இடத்தோட வந்து எனக்கு வந்து இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் வந்து என்ன எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ இந்த போர்ஷன் மட்டும் என்னவா இருக்குன்னா எனக்கு A/2வா இருக்கும். ஓகேவா? இந்த முக்கோணத்தோட ஏசி தான். ஓகேவா? ஏசி தான் வந்து எனக்கு ஏ. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இந்த இந்த பார்ட் இருக்குல்ல பி, இதை பின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலராக பாதி போர்ஷன் மட்டும் என்னன்னு எழுதலாம்னா நான் A/2ன்னு எழுதலாம். இப்போ இதில் இருந்து தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த இது வந்து எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தீட்டா. இப்போ நான் கர்ணம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் கர்ணம் கண்டுபிடிக்கணும். ஸோ கர்ணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பித்தாகரஸ் தேற்றம். பித்தாகரஸ் தேற்றம்ங்கிறது என்ன? கர்ணம் ஸ்கொயர்டு, அதாவது கர்ணம் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் அடிப்பக்கம். அப்ப அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்கு? எனக்கு ஹச் ஸ்கொயர்டு இருக்குது. அடிப்பக்கம் என்ன இருக்குது? A/2 ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. ஓகேவா? அப்ப கர்ணம் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்னன்னா கர்ணம் இஸ் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர்ட் ஹச் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் டிவைடட் பை 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நமக்கு கர்ணம் தேவை. ஓகேவா? ஸோ கர்ணம் தெரியணும் அப்படின்னா கர்ணம்ங்கிறப்ப என்னன்னா இது ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தனா கர்ணம் மட்டும் கிடைச்சிடும். கர்ணம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் டிவைடட் பை 4. இந்த டிவைடட் பை 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா டிவைடட் பை 2ன்னு கூட எழுதலாம்.
ஓகேவா? டிவைடட் பை மொத்தமாக ஹோல் டிவைடட் பை டூன்னு கூட எடுத்து எழுதிடலாம். ஹோல் டிவைடட் பை டூன்னு எழுதலாம். இல்லை நீங்கள் அப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகே, இப்போ நம்ம நம்ம இது வந்து நமக்கு பிதாகரஸ் தேற்றம். இது இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இந்த கர்ணம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆஃப் பிஹெச் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப் பிஹெச் தான் வந்து நமக்கு பேசிக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம ஹச் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஹச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர்னு வச்சிருக்கேன்னா இது ஏ பை டூவா, இது ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஹச் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹச்சை மட்டும் அந்த சைடு வச்சுக்கிட்டு, அதாவது ஹச் ஸ்கொயரை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த ஏவை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 4, இந்த ஏ ஸ்கொயர் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம எல்சிஎம் கான்செப்ட் கொண்டு வரணும். எல்சிஎம் கான்செப்ட் கொண்டு வந்தோம்னா இப்போ பாருங்களேன், இதை இன்ட்டு 4ஆல் பண்ணலாமா? இன்ட்டு 4ஆல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்ட்டு 4ஆல் பண்ணலாம். இப்போ ஹச் ஸ்கொயர் நான் இங்கே வச்சுக்கிட்டு இந்த சைடு வரப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா லைக் வந்து ஏ ஸ்கொயர் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த இடம் மைனஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், டோட்டலாக எனக்கு என்ன கிடைக்கும்னா நான் மேலே எழுதிக்கிட்டு இருக்கேன். டோட்டலாக எனக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 4 மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 4 ப்ளஸ் 4a ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போது 4a ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 3a ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகேவா? அப்போ ஹச் ஸ்கொயர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3a ஸ்கொயர் டிவைடட் பை 4 கிடைக்குது. அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன வரலாம்? அப்போ √3 டிவைடட் பை 4a ஸ்கொயர். ஓகே, √3 டிவைடட் பை 4a ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலாவா, அதாவது சாரி ஹச். அப்போ நமக்கு ஹச்னா 3a டிவைடட் பை 2 இப்படி கூட கிடைக்கும், √3. ஓகேவா? h இஸ் ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 2aங்கிறது தான் உங்களுக்கு செங்குத்து கோட்டுக்கான அளவு. நான் ரிவர்ஸில் போட்டிருக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், பட் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க, அப்படியே ரிவர்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த h ஓகேவா செங்குத்து கிடைச்சாச்சு. இந்த ஹச்சை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ ஆஃப் பிஹெச்னு இருக்குல்ல, ஹச் தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பாருங்களேன், 1/2 இன்டூ பி இன்டூ ஹச் என்ன கொடுத்துருக்காங்க, √3 டிவைடட் பை 4a. ஓகே, √3 டிவைடட் பை 4a. ஸோ இப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இது கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து h இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அதில் கொண்டு போய் பண்ண போகிறோம். ஓகே, இது 2. ஓகே, நமக்கு என்ன இருக்குது, h இஸ் ஈக்குவல் டு √3 பை 2 பை √3/2a இருக்குது. அப்போ √3 இது 2 உங்களுக்கு. இப்போ அப்படியே பாருங்களேன், √3 இங்கே பியும் ஏவும் இருக்குல்ல, ஏன் இங்கே பிஏ இருக்குது, ஏன்னா நமக்கு எல்லா பக்கமுமே ஏயா இருக்கிறதுனால அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ பிக்கு பதிலாக போட்டு ஏன்னு போட்டோம்னா 1/2 இன்ட்டு ஏ இன்ட்டு √3 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. அப்போ பாருங்க, ஃபைனலா √3 டிவைடட் பை 2 a ஸ்கொயர்ட். ஓகே, √3 டிவைடட் பை 2 இன்ட்டு 2, அப்போ √3 டிவைடட் பை 4a ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், பட் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப எளிமையானது தான். பட் இது இவ்வளோதுக்கு நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணணுமானா, இவ்வளோது உட்காந்து நான் சால்வ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் சால்வ் பண்ண வேண்டியதில்லை. பட் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். அப்போ நமக்கு செங்குத்து கோடு கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இந்த முக்கோணத்தை வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது முக்கோணம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ரொம்ப ரேர், தவிர்க்க முடியாத நேரங்களில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, இரு சமபக்க முக்கோணம். ஓகே, ரெண்டு சமபக்க முக்கோணம்னா என்னவா இருக்கும், ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். ஸோ பேசிக்காக நமக்கு 3 முக்கோணம் 3 பக்கம் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஹச் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேயே இதை நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ்க்காக நான் பீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? டிஃப்ரென்ஸ்க்காக பீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இரு சமபக்க முக்கோணம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இரு சமபக்க முக்கோணம்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இரு சமபக்க முக்கோணம், இதை பேஸை நான் பீன்னு ஃபுல்லாக எடுத்துருக்கேனே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் எனக்கு முக்கோணத்தோட பேசிக்கான பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆஃப் பிஹெச். ஓகேவா? ஆஃப் பிஹெச். இந்த பிஹெச்சில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு பார்ட்டை மட்டும், யூஸ்வலாக நம்ம எடுக்கிறோம்ல, இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும், இதை மட்டும் நான் எடுத்து என்ன பண்ணால் பித்தாகரஸ் தேற்றத்துக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பாருங்கள். ஸோ இது பித்தாகரஸ் தேற்றம். ஸோ இங்கே ஏ, இங்கே வந்து b/2ன்னு இருக்குது. ஸோ இங்கே ஹெச்ன்னு இருக்குது. இப்போ இது ஏ பி
சி. பித்தாகரஸ் தேற்றம் என்ன? அதாவது ஹைபோதெசிஸ், அதாவது கர்ணம் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, ஹச் ஸ்கொயர்டு பிளஸ் பி பை டூ ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ நான் எனக்கு பி பை டூன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன், இதை ஒரு பியாவும் இதை ஒரு பியாவும் மாத்திக்கிட்டு இதை டூ பின்னு மாத்திக்கிறேன். ஓகேவா, எனக்கு கொஞ்சம் சம சால்வ் பண்ணுறப்ப எனக்கு ரவுண்ட் வேல்யூவாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறப்ப பின்னு எடுத்துக்கிட்டு டூ பின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ கீழே இந்த பேஸை எப்படி எடுத்துக்க போகிறேன்னா நான் பின்னே எடுத்துக்க போகிறேன். இப்போ இங்கே பாருங்க பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இப்போ பாருங்களேன், ஹச் ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு இப்படி கிடச்சிருச்சா? இது எனக்கு இந்த இது கிடச்சிட்டு இதுல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் எனக்கு. ஓகேவா, ஸோ இதுலேருந்து ஹெச் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஹெச் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்னு வந்துருச்சு. இப்போ ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பி ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு ஹெச் ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஹைட்டு தானே இங்கே இருக்குது, அதனால நான் ஹெச் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இங்கே எடுத்துக்கிட்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. இது வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஹெச் ஸ்கொயர்னு மாற்றி, ஓகே, h ஸ்கொயர் இஸ் h இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வரலாம். இல்லைனா b இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட எடுக்கிறதுனால எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன தேவைன்னா, நான் பியோட வேல்யூவை தான் இங்கே எடுத்திருக்கேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக பிஏயே நான் எடுத்துக்கிறேன். பிஏ எடுத்துக்கிறேன். இப்போ பிஏ கொண்டு வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு என்னது இருக்குது, ஃபார்முலா பிஹெச் இருக்குதுல்ல. இப்போ இங்கே பாருங்க 1/2 ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்குது. இப்போ ஹெச்சுக்கு பதிலாக, ஓகேவா, ஹெச்சுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், இந்த பிங்கிறது வந்து எனக்கு பியா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், நான் 2b மாற்றிருக்கேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பிக்கு பதிலாக நான் 2bன்னு போட்டுக்க போகிறேன். 2b இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை கொண்டு வந்து போட போகிறேன். ஹெச்சுக்கு பதிலாக நான் இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, அதாவது ஹெச்னே வச்சிருக்கேன். இந்த ஹெச்சுக்கு பதிலாக டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூஸை கொண்டு வந்து போட போகிறேன். ஓகே, இங்கே பாருங்க, இப்போ இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்குதுன்னா எனக்கு பிஹெச்ன்னு மட்டும்தான் கிடைக்குது. பிஹெச்ன்னு மட்டும் தான் கிடைக்குது. இந்த பி வந்து ஆல்ரெடி நான் இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்னு வச்சிருக்கேன்னா, அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஓகேவா, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். இது எங்கே இருக்குன்னு பாருங்க. அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கோணத்தின் பரப்பளவு. ஓகேவா, முக்கோணத்தின் பரப்பளவு. அப்போ முக்கோணத்தின் இருசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு என்னவா இருக்கும்? அதாவது இந்த பேஸ் நமக்கு இதான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, பரப்பளவு இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்போ இங்கே பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுவும் ஏ இதுவும் ஏ. ஓகேவா, ஸோ இதுவும் ஏ இதுவும் ஏ, இது 2b. இந்த 2bயை தான் நம்ம மாற்றி என்ன பண்ணியிருக்கோம், b இன்ட்டு ஹச்னு மாற்றிருக்கோம். பிக்கு ஹச்சுக்கு பதிலாக தான் இதை போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா 2 இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன இருக்கு, ரூட் ஆஃப் 2 இன்ட்டு பிக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர்னு இருக்குது. இதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா, இதுதான் வந்து இருசம முக்கோணத்தின் சுற்றளவு. இது இருசம முக்கோணம் வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இது தேவையே இல்லாது, ஏன்னா இது கேட்கவே மாட்டான் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து நாட் நீடு. பட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே இருசம முக்கோணத்தை அசமபக்க முக்கோணத்தோட ஃபார்முலாவில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அசமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலா என்னவோ அந்த ஃபார்முலாலையுமே இருசமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலாவா அதுலேயுமே அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ அசமபக்க முக்கோணம் பாருங்களேன். அசமபக்க முக்கோணம் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னா, இது ஏ இது பி இது சி, மூணு வேற வேற அளவாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மூணு வேற வேற அளவாக இருக்கணும். இந்த அசமபக்க முக்கோணம் எப்படி நம்ம ஃபார்முலா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. எஸ் இன்ட்டு, அதாவது எஸ் இஸ் ஈக்குவல் டு a plus b plus c divided by 2, இதுதான் s ஓட வேல்யூ. இதுல இருந்து உங்களுக்கு அசமபக்க முக்கோணத்துக்கான ஏரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு s இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. இந்த எஸ்ல இருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி எஸ் மைனஸ் பி, அதே மாதிரி எஸ் மைனஸ் சி. ஓகேவா, எஸ் மைனஸ் சி ரூட் ஆஃப். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட அசம முக்கோணத்தோட பரப்பளவு. அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றுத்துக்கும் எஸ்ஸோட வேல்யூஸ் தெரியணும். அப்போ எஸ்ஸோட வேல்யூக்கு a plus b plus c, a plus b plus c ஹோல் டிவைடட் பை 2. இதே வந்து இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா, இது a இது b இது cன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது a b c. அப்போ ab plus plus bc plus
பிளஸ் சிஏ. அப்ப இங்க என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ சுற்றளவு. சுற்றளவு எப்போதுமே ஈஸி. சுத்தி இருக்கிற அளவு வந்து எப்போதுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ராவா தான் இருக்கும். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தது நாற்கரம். 4 கரங்களை உடையது நாற்கரம் அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஓகேவா? 4 கரங்களை உடையது வந்து நாற்கரம். ஸோ இந்த நாற்கரத்தை பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நாற்கரம் பார்க்காம டைரக்டா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு போயிடும். நம்ம சதுரம் பார்த்தோமா? சதுரத்துக்கு அப்புறம் இப்போ சாய் சதுரம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை நம்ம பார்த்துரும். அதை பார்த்தோம்னா அடுத்தது நம்ம மேலே போய்க்கலாம். இப்போ சாய் சதுரம் பாருங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவுன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. சதுரத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும். என்ன? ஏ ஏ ஏ ஏ. அப்ப சதுரத்தின் பரப்பளவு இப்படி தான் ஃபில் பண்ணிக்கிட்டு வருவோம். அப்ப இதை எப்படி எழுதலாம்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு. ஓகே. சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ. அப்ப இஸ் ஈக்குவல் டு 4a. ஓகேவா? 4aன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். ஆனா இப்ப சாய் சதுரம்னா இதே சதுரம். ஓகேவா? ஸோ இதே சதுரம் இப்படி இருக்குது, சாஞ்சு இருக்குது. இதோட ஏரியாவும் ஏ ஏ ஏ ஏ. அப்ப இதோட ஏரியாவும் எப்படி இருக்குன்னா ஏ ஏவா இருக்குது. அப்ப சுற்றளவு என்னவா இருக்கும்? ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4a. ஸோ இது சுற்றளவு வந்துருச்சு. அப்ப பரப்பளவு எங்கே இருந்து வரும்? ஓகேவா? பரப்பளவு எங்கே இருந்து வரும்? பரப்பளவு எப்படி வரும்? இங்க நமக்கு டயகனல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. டயகனல் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த டயகனல்ல இருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்ப டயகனல்ல இருந்து மல்டிப்ளை பண்ணணும்னா நீங்க என்னன்னா இது வந்து D1ன்னு சொல்லுவாங்க, இது D2ன்னு சொல்லுவாங்க. அப்ப D1 இன்டூ D2ன்னு போட்டா நமக்கு சரியா கரெக்டா ஆயிடுமா அப்படின்னா கிடையாது. இப்ப என்ன பண்ண போறேன்? இது எனக்கு சாய் சதுரம். ஓகேவா? இது எனக்கு சாய் சதுரம். இந்த சாஞ்சிருக்க சதுரத்தை நான் அப்படியே வந்து என்ன பண்றேன்? ஏரியாவை ஃபில் பண்ணிக்கிட்டு வரேன். ஏரியாவை ஃபில் பண்ணிக்கிட்டு வரேன். ஏரியாவை ஃபில் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா இப்படி ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? இப்படி ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் என்னோட சாய் சதுரம். அப்ப பாருங்களேன், இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள். ஆனா இந்த ஸ்கொயர்ல இருக்கிற பாதி ட்ரையாங்கிள் வந்து நமக்கு தேவையில்லாது. இது வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டியது. இதுவும் நெக்லெக்ட் பண்ண வேண்டியது. இதுவும் நெக்லெக்ட் பண்ண வேண்டியது. இது நெக்லெக்ட் பண்ண. அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்ல பாதி தான் இந்த சாய் சதுரம். ஓகேவா? இந்த ஸ்கொயர்ல பாதியான போர்ஷன் தான் ஃபுல்லா ஃபில் பண்ணீங்கன்னா, ஏரியாவை ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்குதுல்ல, அதுல பாதி போர்ஷன் தான் உங்களுக்கு வந்து சாய் சதுரம். அப்ப டயகனலை பேஸ் பண்ணி நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. இதுதான் சாய் சதுரத்துக்கான ஏரியாக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுதான் சாய் சதுரத்துக்கான ஏரியாக்கான ஃபார்முலா. ஸோ சாய் சதுரம்னு உடனே நம்ம வந்து ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம டேரெக்டாகவே போட்டக்கூடாது. ஓகேவா? டயகனல் அப்படின்னா இந்த மூலை விட்டங்கள், மூலை விட்டங்கள் இப்படி தான் ஃபில் பண்ணும் அந்த ஏரியாவை. ஏரியா பண்ணப்போ அந்த நம்ம பிங்க் கலரில் நம்ம இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸ். ஸோ அந்த போர்ஷன் எல்லாமே நமக்கு தேவையில்லாது. அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிடைக்குது. அந்த ஸ்கொயரில் தேவையில்லாத போர்ஷன்ஸை வந்து நம்ம இங்கே ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது சாய் சதுரம். சாய் சதுரம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா சாய் சதுரம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. D1 D2 வர்றதுனால நமக்கு சாய் சதுரம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இப்ப வாங்க, இது நாற்கரம். 4 கரங்களை உடைய ஒரு நாற்கரம். ஓகேவா? சோ நாற்கரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ 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 இப்படி ஒரு நாற்கரம் இருக்குது. ஓகேவா? இது வந்து அதோட டயகனல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த போர்ஷன்ஸ். சோ இது வந்து D1, இது D2. இல்லைனா H1 H2 கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க நமக்கு புக்ல இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். நம்ம H1 H2 வச்சுக்கோம். H1 H2. ஓகே. இதுதான் டயகனல். சரி, ஓகே. அப்ப இது டயகனல். இப்ப இதுல என்னன்னா ரெண்டு முக்கோணங்களை தனித்தனி முக்கோணங்களை ஒண்ணா சேர்த்து வச்சிருக்காங்க. இது சாய் சதுரம் ஆயிடுச்சு இப்ப. ஓகேவா? சாய் சதுரம் அந்த சாரி நாற்கரம் ஆயிடுச்சு. 4 கரங்கள் ஒன்னொன்னும் வேற வேற அளவுல இருக்கும். ஓகேவா? ஏ பி
சி டி எப்படி வேணாலும் எடுத்துங்க. நீங்கள் வந்து ரைட் ஆங்கிளில் போட்டாலும் இது கிளாக் வைஸில் போட்டாலும் சரி, ஆன்டி கிளாக்ல போட்டாலும் சரி, ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி நான் ஒரு போர்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த போர்ஷனை வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் நீங்க வந்து மைண்ட்ல ஒன்று எடுத்துங்க. இந்த சதுரம் பார்த்தோம்ல, சதுரம், நாற்கரம், ஓகேவா? அடுத்தது என்ன பார்த்தோம்? அடுத்தது வந்து சரிவகம் பார்க்க போறோம். சரிவகம், அப்புறம் வேற என்ன? சாய் சதுரம். இதோட எல்லாத்தோட சுற்றளவுமே எப்படின்னு வச்சுங்களேன், இதோட எல்லாத்தோட சுற்றளவுமே உங்களுக்கு இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் தானே, ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் டி, டி பிளஸ் ஏ. அப்போ இது எல்லாத்தோட சுற்றளவும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ பிளஸ் டி ஏடி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ சுற்றளவுன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த நாலுத்துக்கும் சதுரமாக இருக்கட்டும், சாய் சதுரமாக இருக்கட்டும், சரிவகமாக இருக்கட்டும், நாற்கரமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எதுவுமே பண்ண வேண்டாம். டைரெக்டாகவே வந்து உங்களோட போர்ஷன்ஸ்க்கு வந்து சுற்றளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே பரப்பளவு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு மெயினான டாஸ்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது நமக்கு தெரியணும். இப்போ பாருங்க, நாற்கரம் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த நாற்கரம் நமக்கு ஹெச் பேஸ் பண்ணி இருக்குது. தென் இங்கே ஒரு டி இருக்கு, டயகனலை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா நாற்கரத்துக்கு ஆஃப் இன்ட்டு, அதாவது இந்த ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு போர்ஷனையும் தனித்தனியாக பிரித்து ஒரு ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக நமக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த டியை பேஸ் பண்ணி தானே இந்த ஹெச் ஒன் ஹெச் டூ இருக்குது. அதனால வந்து இந்த ஆஃப் போர்ஷன் ரெண்டாக பிரிச்சிருக்க ஆஃப் போர்ஷனை தனியாக வச்சுக்கிறேன். டி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் டி இன்ட்டு ஹெச் டூ அப்படின்னு நான் எடுத்து எழுதலாம். இந்த ஹெச் ஒன்னையும் டியும் லிங்க் ஆயிருக்கிறதுனால இதுல பேஸ் பண்ணி இப்படி ஒன்று எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி இப்படி ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, ஆஃப் டி ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ, இதை வந்து டி ஹெச் டூ. ஓகேவா? ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா, நான் காமனாக ரெண்டுத்துலையுமே எனக்கு டி இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், டியை மட்டும் வெளில எடுத்துட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூவை நான் எடுத்து எழுதிடுறேன். அப்போ இங்கே பாருங்கள், உங்களை நாற்கரம்னு நான் போட்டோடனே உங்களுக்கு என்ன வரணும்னா, நாற்கரம்னா ஹெச் ஒன்னும் ஹெச் டூவும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நாற்கரம்னா ஹெச் ஒன்னும் ஹெச் டூவும் இருக்குங்கிறது தெரியணும். இந்த ஹெச் ஒன்னு ஹெச் டூவையும் டிபெண்ட்ஸ் ஆன் டியை பேஸ் பண்ணி இருக்குது. அதனால டி இன்டூ ஹெச் ஒன் பிளஸ் ஹெச் டூ. இன்கேஸ் ரெண்டு டி இருந்துச்சுன்னா டி ஒன் இன்டூ டி டூன்னு போட்டுருந்துருக்கலாம். அதே தான் நமக்கு சரிவகத்தில் பார்த்தோம்ல, எப்படி ஆஃப்னு கொண்டு வந்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் ஏரியா ஃபில் பண்ணிட்டு இருக்கப்ப இது ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷனை ஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணா, இதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்குலரை நீங்கள் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் போர்ஷன் கிடைச்சிரும். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்டாங்குலரில் பாதியில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த ஹெச் ஒன் ஹெச் டூவை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எடுக்க போகிறோம். புரியுதா? சரி, அப்போ இதோட சுற்றளவுக்குலாம் நீங்கள் வந்து தனியாக மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் டி, அண்ட் டி பிளஸ் ஏ அப்படிங்கிறது சுற்றி இருக்கிற எல்லா போர்ஷன்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் கவர் ஆகிடும். இப்ப பாருங்க, இணைகரம் பேரலோகிராம். அப்ப பேரலோகிராம் அப்படிங்கிறப்போ இதுல ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் தான். உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? பேரலோகிராம் இணைகள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஏ, இது பி, இது சி அண்ட் டி. இந்த இணைகள் எப்படி இருக்கும்னா, இந்த பக்கத்தை பாருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு ஹைட் மட்டும் இருக்கும். ஓகேவா? பேரலோகிராமில் இப்படி தான் இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, சுற்றளவுன்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பிளஸ் பி. அப்போ என்னன்னா 2a பிளஸ் 2b. அப்போ 2 மட்டும் நான் காமனாக வெளில எடுத்துட்டு ஏ பிளஸ் பின்னு எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு தெரியும், பேரலோகிராம்னு வந்துருச்சுனாலே ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கம் வந்து உங்களுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். இன்னொன்று இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கற்றுக்கிட்டது. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு இப்போ பாருங்கள் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் கிடச்சிருச்சு. ஓகேவா? ரெக்டாங்குலர் ஷேப் கிடச்சிருச்சு. அப்போ ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு போர்ஷனில் ரெண்டு சைடு இருக்கிற ஒரு ரைட்டாங்குலர் ட்ரையாங்குலரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பேரலோகிராம் கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது.
அப்ப என்னன்னா இதை பாருங்க, இது சாஞ்சு இருக்குது அவ்வளவுதான். ஓகேவா, செவ்வகம் தானே இது, செவ்வகம் தான். இந்த செவ்வகம் கொஞ்சம் கில்ட்டா இருக்குது. அப்ப ரெண்டு நாலு பக்கமும் ஒரே அளவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சதுரமா இருக்கும். அந்த நாலு பக்கமும் ஒரே அளவா இருந்துச்சுன்னா சதுரமா இருக்கும். அது கொஞ்சம் சாஞ்சு இருந்துச்சுன்னா அது சாய் சதுரம்னு நம்ம சொல்லிடுவோம். இங்க நாலு பக்கமும் வேற வேற அளவா தான், மேல ரெண்டு பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட் பேஜஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரே அளவுல இருக்கு. அப்ப செவ்வகத்துக்கும் எப்படி இருக்கும், இது ஏனா இது ஏ, இது பீனா பி. ஓகேவா, அப்ப இது இப்படி சாஞ்சு இருக்கிறப்ப எப்படி இருக்கும், இது ஏனா இதுவும் ஏ, இது பீனா இது பி. சாஞ்சு இருந்தாலும் நேரா இருந்தாலும் செவ்வகம் அவ்வளவுதான். சரிவகம் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். அப்ப இதோட பரப்பளவு எப்படியா இருக்கும்னா பி இன்ட்டு ஹெச்சா தான் இருக்கும். அப்ப இது என்ன இருக்குது, இது பி இன்ட்டு இங்கே ஏ வச்சுக்கலாம் இல்ல ஹெச்னு வச்சுக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்ப இங்க பி இன்ட்டு ஹெச்சை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால பிஹெச் தான் வந்து உங்களுக்கு இணைகரத்தின் பரப்பளவு, இணைகரங்கள். ஓகே, ஸோ அப்போ பி இன்ட்டு ஹெச் அது கொஞ்சம் சாஞ்சு இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் ஷேப் தான். இந்த ஹைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது, அதை தான் உங்களுக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அது மற்றபடி இது எதை பேஸ் பண்ணதுன்னா ஹைட்டை பேஸ் பண்ணதான், அதனால பி இன்ட்டு ஹெச். புரியுதா? சிம்பிளா இதுக்கு வந்து இணைக்கிறதுக்கெல்லாம் தனியாக உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். இப்போ சரிவகம், இந்த சரிவகம் தான் கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது. இப்போ சரிவகத்தை பாருங்க, இது ஒரு போர்ஷன் இது ஒரு போர்ஷன், ஸோ இப்படி சரிஞ்சு இருக்கும், இதுதான் சரிவகம். இப்போ ஏ பி சி டி, ஸோ இங்கே வந்து ஹைட் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, இங்கே ஏ, இதுவும் ஏ, இது பி, இது பி. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட சுற்றளவுக்கு நான் சொன்னேன்னா ஆல்ரெடி சரிவகம், ஓகேவா, இணைகரம், சதுரம், செவ்வகம், இது எல்லாத்துக்குமே சுற்றி இருக்கிற போர்ஷன்ஸ் தான். அப்போ சுற்றி இருக்கிற போர்ஷன்னா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ பிளஸ் ஏடி. அப்போ பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் ஏ. ஓகேவா, அப்போ 2a plus 2b is equal to 2 into a plus b. இங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்க இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரப்பளவு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு எப்படி பண்ணலாம், ஹெச்சை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா, ஹெச்சை பேஸ் பண்ணி இருக்குது, இன்னொன்று ஏவும் பியும் இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெச்சையும் ஏவையும் பியும் பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு, ஓகே, ஸோ ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. இந்த ஏவும் ஏவும் ஒரே அளவா இருக்குதானா இல்லை. ஓகேவா, ஸோ இந்த ஏவும் இங்கேயும் ஏன் கொடுத்துருக்காங்க, இங்கே அதாவது இந்த ரெண்டு போர்ஷனும் ஒரே அளவா இருக்கும். ஓகேவா, இந்த சரிஞ்சு இருக்கிற ரெண்டு போர்ஷனும் ஒரே அளவா இருக்கும், இது வேற அளவா இருக்கும், இது வேற அளவா இருக்கும். ஓகேவா, ஸோ இதனால இது வந்து சரிவகம். இந்த சரிவகத்தை நீங்க இப்படி கொஞ்சம் இதை ஹெச்சை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கணும். ஹெச்சை பேஸ் பண்ணி எடுக்கிறப்ப ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே பித்தாகரஸ் தேற்றத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லாமே உங்களுக்கு பித்தாகரஸ் தேற்றத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் மூலைவிட்டங்கள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயகனல் கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து டயகனல் கிடையாது. உங்களுக்கு வந்து நாலு பக்கமும், அதாவது ரெண்டு பக்கங்கள் சமமாக இருந்து, அதாவது ஸ்கொயராக இருக்கட்டும் இல்லை ரெக்டாங்குலராக இருக்கட்டும் இல்லை சரிவகமாக இருக்கட்டும், சாய் சதுரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து, அதாவது சைடு ஏரியாஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற போர்ஷன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு டயகனல் வரும், மற்ற ஏரியாவில் வந்து டயகனல் வராது. ஓகேவா, சரிவகம் வந்து நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இந்த ஃபார்முலாஸ்லாம் தேவையா அப்படின்னு யோசிக்கிறப்ப தேவை தான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லைன்ஸில் ஸ்ட்ரைட் லைனில் உள்ளது, இணைக்கோடுகள் உள்ளது. இப்போ என்னென்னா வட்டம், வட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரியும் பையார் ஸ்கொயரும் 2πrங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இந்த பையார் ஸ்கொயரும் 2πrம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சரி இப்போ பாருங்கள், நான் வட்டம்னு எடுத்துக்கிட்டேன். வட்டத்தில் என்னென்ன போர்ஷன் இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு வட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மையப்புள்ளி. ஓகேவா, ஸோ இது வந்து ஆரம், இது வந்து ஆரம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது வந்து உங்களுக்கு வந்து விட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இங்கே ஒரு 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, தென் இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, மொத்தம் 360 டிகிரி இருக்குது. ஓகேவா, 360 டிகிரிஸ் இருக்குது. இந்த 360 டிகிரியில் ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம அப்படி கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ இதான் வந்து வில்லுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா இது வந்து வட்டவில். அப்போது இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னா வட்டத்தில் ஏதேனும் ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே வரையப்படும் ஒரு கோட்டில் உருவாகிற இது என்ன அப்படின்னா வில். ஓகே, ராமர் வில் வச்சிருப்பார்ல, இப்படி தானே இருக்கும். ஓகேவா, ஏதேனும் ரெண்டு புள்ளி. ஓகேவா, ஏதேனும் ரெண்டு புள்ளி. அப்போ இது வந்து சின்ன புள்ளியாக போட்டதுனால எனக்கு வந்து கேக் பீஸ் மாதிரி இருக்குது. பட் இதை நான் கொஞ்சம் பெருசாக எடுத்து இந்த இடத்துல, பட் இதுதான் வந்து வட்டத்தோட மையம், இதுதான் வந்து வட்டத்தின் மிகப்பெரிய நான். மிகப்பெரிய நான் என்ன, விட்டம்.
விட்டம் தான் வந்து மிகப்பெரிய நான். இந்த மாதிரி போர்ஷன்ஸ் நமக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு வட்டத்தில் நமக்கு இந்த பையார் ஸ்கொயர் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ பாருங்க, பையார் ஸ்கொயர் நான் வரைகிறேன். பையார் ஸ்கொயர் பாருங்க, இப்போ ஒரு வட்டம் இருக்குதா, இந்த வட்டத்தில் இது மையம், இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். இந்த வட்டம்ங்கிறதே எப்படின்னா உங்களுக்கு வட்டம்ங்கிறதே எப்படின்னா ஒரு மையத்தை, ஓகேவா, ஒரு புள்ளியை மையமாக வச்சு ஆரத்தை மையமாக கொண்டு, அதாவது ஒரு புள்ளியை மையமாக வைத்து ஆரத்தை கொண்டு வரையப்படும் ஒரு வளைந்த கோடு தான் வட்டம். ஓகேவா, வளைந்த கோடு தான். அதுக்கு எதர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும், அதில் வரைகிற ஒரு கோடு தான் வந்து வட்டம். அப்போ அந்த வட்டத்தை வந்து அந்த அந்த வளைஞ்ச கோடை வந்து கட் பண்ணி நீட்டாக நிறுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஓகேவா, அப்போ இதில் என்னன்னா ஆரத்தை மையமாக வைத்து, ஓகேவா, ஆரத்தை மையமாக வைத்துனா இங்கே ஒரு ஆரம் இருக்கு, இங்கே ஒரு ஆரம் இருக்கு. உங்களுக்கு இந்த பைங்கிற வேல்யூ வந்து 22 22/7, பையோட வேல்யூ 22/7ன்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அது முழுமையான மதிப்பா அப்படின்னு கேட்டால் இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, முடிவே இல்லாதது. இது என்னன்னா ஒரு வண்டி சக்கரம் இருக்குல்ல, சின்ன வயசுல நீங்க பார்த்துருப்பீங்க, மாட்டு வண்டிகள்லாம் வண்டி சக்கரம் இருக்கும். இந்த வண்டி சக்கரத்துல ஒவ்வொன்றும் ஆரம் இருக்கும். இந்த ஆரத்தை வச்சு இது வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஆரத்தை நீங்க வந்து எப்படின்னா 7 7 ஓகேவா, ஸோ அதாவது 7 7 நீங்கள் வந்து 7 பிரிவாக ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து 22 துண்டுகளை வந்து 7 மீட்டர் 7 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த 22 துண்டுகளா இருக்கிற போர்ஷனை வந்து 7ஆ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா அந்த ஒரு முழு வட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா மாட்டு வண்டி சக்கரம் வச்சு அதுக்கு லாடம் அடிப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள்ட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை ஈக்குவலாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத. ஈக்குவலாக பிரிக்கிறப்போ அது வந்து அந்த 7 பகுதியாக வந்து ஈக்குவலாக 22 பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வட்ட வில்லுக்கு வந்து 22/7 அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஸோ இங்கே வந்து என்னன்னா இப்போ நமக்கு வந்து இது பை ஆர், ஓகேவா. அப்போ ஒரு ஆஃப் வந்து என்னன்னா நமக்கு வந்து பையார், வட்டத்தோட ஒரு ஆஃப் அப்படியே வந்து என்னன்னா பையார், இன்னொரு ஆஃப் வந்து இன்னொரு பையார். ஓகேவா, அப்போ பையாரும் பையாரும் சேர்ந்தது தான் அது 2πr அப்படிங்கிறது நமக்கு வட்டத்தோட சுற்றளவு. ஓகே, வட்டத்தோட சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பையாரும் பையாரும் சேர்ந்தது. ஓகேவா, பையாரும் பையாரும், அப்போ இந்த பையை வச்சுக்கிட்டு இந்த ஆரை வச்சு பேஸ் பண்ணி இப்படி ஒரு பை, அப்போ அரை வட்டத்தோட அந்த வட்ட வில்லோட அளவு என்னன்னா 22/7. ஓகேவா, இது பை. அப்போ இங்கே ஒரு பை இருக்கு பாருங்க. ஓகேவா, இது அப்படியே, அப்ப என்னன்னா 2πr, பையாரும் பையாரும் சேர்ந்தது 2πr, இதுதான் சுற்றளவு. ஓகேவா, எதனாலனா இந்த ஒரு ஆறு இந்த ஒரு ஆறு. இதே அப்ப பரப்பளவுனா பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகேவா, இங்க 2 ஆர் இருக்குல்ல, இதுதான் ஆர் ஸ்கொயர்டு. எதை பேஸ் பண்ணி, இந்த பையை பேஸ் பண்ணி. ஓகேவா, பை ஆர் ஸ்கொயர்டு, இதுதான் வந்து உங்களுக்கு வட்டத்துக்கான ஃபார்முலா. அப்போ வட்டத்தின் பரப்பளவுனா உடனே டக்குன்னு என்ன பண்ணிடணும்னா ஒரு வட்டத்தை வரைஞ்சி நம்ம பையார் ஸ்கொயர்னு மனப்பாடம் பண்ணி, ஆல்ரெடி மனப்பாடம் ஆயிடுச்சு, இதை தனியாக மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, இருந்தாலும் நமக்கு அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ இதுலேயே வந்து அரைவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. அப்போ அரைவட்டம்னா என்ன, சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வட்டத்தில் பாதி அரைவட்டம், அப்போ பையார் ஸ்கொயர்டில் /2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், செமி சர்க்கிள் கிடைச்சிடும். ஓகேவா, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு வட்டம், இது ஆரம், இது ஆரம். ஓகேவா, ஸோ இது ஆரம், இது ஆரம். அப்போ இங்கே பாருங்க, இது உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா பை. ஓகே, இப்போ பாருங்க, வட்டத்தில் பாதி அரைவட்டம், அரைவட்டத்தில் பார்த்தீங்கன்னா πr² / 2. அப்போ சுற்றளவு என்னவா இருக்கும் அப்படின்னா கீழே 2 ஆர் இருக்குது. ஓகேவா, சுற்றி இருக்கிற போர்ஷன், ஸோ கீழே 2 ஆர் இருக்குது. அப்போ இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, அப்போ இது வந்து 2r. ஓகேவா, மேலே என்ன இருக்குது, பை இருக்குது. அப்போ பை + 2r, இல்லைன்னா எப்படி எடுக்கலாம், வட்டத்தின் சுற்றளவு பை + ஓகே, இங்க பாருங்க, இப்ப பாருங்க வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு பாக்குறப்போ இந்த போர்ஷன் அப்படியே உங்களுக்கு என்ன வரும், πr² / 2, πr² / 2. அடுத்தது இந்த போர்ஷன் என்ன வரும், இங்க ஒரு ஆறு பிளஸ் இங்க ஒரு ஆறு, 2r. ஓகேவா, ஸோ இங்க ஒரு ஆறு, இங்க ஒரு ஆறு வந்துருச்சு, அப்ப 2rன்னு வந்துருச்சு. இப்ப இதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான்.
ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ணலாம்? கீழே 2 நான் வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 4r டிவைடட் பை 2ன்னு வரும், 4 வரும், சாரி 2 வரும். அப்போ 2க்கு கேன்சல் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்னன்னா நமக்கு வட்டத்தோட சுற்றளவு அப்படிங்கிறப்ப இந்த பையார் இங்கே ஒரு அப்படியே வந்துடுது, அடுத்தது இங்கே ஒரு 2r வருது. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ பாருங்களேன், அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்குன்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல பையார் ஒன்று வருது, இந்த இடத்துல 2rன்னு ஒன்று வருது. ஓகேவா? சரி, நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல இந்த வட்டத்தில் இது வந்து பையார். ஓகேவா? இது வந்து பையார். அதே மாதிரி இந்த ஒரு போர்ஷன் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், இது ஒரு பையார், இது ஒரு பையார். அப்ப இதுதான் வந்து நமக்கு 2 பையார்னு பார்த்தோம். அப்ப நமக்கு செமி சர்க்கிள்ங்கிறதுனால ஒரு வர்க்குனால பையார்னு போட்டுக்கிட்டோம். கீழே 2 ஆரம் இருக்குது. ஓகேவா? கீழே இங்க ஒரு ஆரம் இருக்கு, இங்க ஒரு ஆரம் இருக்குது. இதுதானே நமக்கு கம்ப்ளீட் பண்ண போது சுற்று பகுதி தானே. அப்ப இது 2r. அப்ப இதுல இருந்து நான் 6 காமனா இருக்குங்கிறத நான் ஆரம் மட்டும் எடுத்தேன்னா பை பிளஸ் 2 கிடைக்குது. ஓகேவா? அப்ப பை பிளஸ் 2 இன்ட்டு ஆறுங்கிறது வட்டத்தின் சுற்றளவு. அப்ப இதுல பாதி, ஓகேவா, அதாவது பையார் ஸ்கொயர்டு வந்து வட்டம், அதுல பாதி வந்து அரைவட்டம், பையார் ஸ்கொயர்டு டிவைடட் பை 4ங்கிறது வந்து கால்வட்டம். ஓகேவா? பையார் ஸ்கொயர் டிவைடட் பை 4ங்கிறது உங்களுக்கு கால்வட்டம். இப்ப பாருங்க, பையார் ஸ்கொயர் டிவைடட் பை 4ங்கிறது உங்களுக்கு கால்வட்டத்தோட பரப்பளவு. இதே சுற்றளவு அப்படின்னு பாக்குறப்போ இப்ப பாருங்க, சுற்றளவு பாருங்களேன், இங்க ஒரு ஆறு இருக்கு, இங்க ஒரு ஆறு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாத்தீங்கன்னா பையார், ஓகேவா, பையார் அப்படிங்கிறது இந்த அரைவட்டத்துக்குள்ளது. ஓகேவா? ஆனா இதுலயும் பாதி தானே நம்மள்ட்ட இருக்குது. அதனால பையார் டிவைடட் பை 2 பிளஸ் இங்க என்ன இருக்குது, இந்த ஆறும் சேர்ந்தோம்னா ஆர் பிளஸ் ஆறு. அப்ப என்னாச்சு, 2r இருக்குது. அப்ப இஸ் ஈக்குவல் டு பையார் டிவைடட் பை 2 பிளஸ் 2r. ஓகேவா? பையார் டிவைடட் பை 2 பிளஸ் 2r. இதுல என்ன பண்ணலாம், நம்ம காமனா என்ன எடுக்கலாம், ஆரை மட்டும் வெளில எடுத்துட்டோம்னா பை பை 2 பிளஸ் 2, பை பை 2 பிளஸ் 2. சரி பாருங்க, பை பை 2 பிளஸ் 2 இன்டூ ஆர். முடிஞ்சிருச்சா? கால்வட்டம், கால்வட்டத்தின் பரப்பளவும் சுற்றளவும் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான போர்ஷன்ஸ் தான். அடுத்தது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுவரையும் தெரிஞ்சது நீங்க தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு பல முறை வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பல முறை நமக்கு கேட்டிருக்காங்க. அந்த ஏரியா தான் இது. இப்ப பாருங்க, ஒரு செவ்வக பாதை பாத்து, ஓகேவா, ரெக்டாங்குலர் பாத்து கொடுத்துட்டு இதுல வேலி அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க 2 செவ்வகம் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு செவ்வகம் இருக்குது. ஓகேவா? ஸோ உள்ளுக்குள்ள ஒரு செவ்வகம் இருக்குது, ஸோ அவுட்டர்ல ஒரு செவ்வகம் இருக்குது. இதுல பர்டிகுலரா என்ன கேட்பாங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ள உள்ள செவ்வகத்தையும் வெளியில உள்ள செவ்வகத்தோட அளவும் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து உங்களுக்கு நடுவுல உள்ள ஏரியாவை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்னு இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது நமக்கு தெரியணும். அப்ப இது என்ன பண்ணலாம்னா, வெளியில உள்ள ரெக்டாங்குலர் இருக்குல்ல, அதை வந்து கேபிட்டல் எல்னு எடுத்துக்கலாம். எல் இன்ட்டு பி தானே இதோட வந்து பேஸ். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர், ரெக்டாங்குலர் ஒன்று வந்து எல் இன்ட்டு பின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ரெக்டாங்குலர் வந்து ஸ்மால் எல் இன்ட்டு பி. அப்ப என்னன்னா இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எல் இன்ட்டு பி மைனஸ் எல் இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ மைனஸ் எல் இன்ட்டு பி. இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ள ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? இங்கே உள்ள ஏரியா கிடச்சிரும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் கேட்பாங்க. இல்லை சில நேரம் வந்து ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். இல்லைனா இந்த சுற்றுவட்ட பாதை இந்த ஏரியாவை கொடுத்துருவாங்க. ஏரியாவை கொடுத்துட்டு ஃபில்லான ஏரியாவை கொடுத்துட்டு இதோட சுற்றளவு என்னன்னு கேட்கலாம். இல்லைனா உள்ள ஏரியாவை கொடுத்துட்டு இந்த தூரத்துக்கு வந்து வேலி அமைச்சிருக்காங்க, அப்போ அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதே பேஸ் பண்ணி சர்க்குலர் பாத். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்குலர் போர்ஷனுக்கு கேட்பாங்க. இப்போ சர்க்குலர்னு எடுத்தீங்கன்னா வட்டத்தோட இப்போ இங்கே பாருங்க, இதை நான் வந்து என்னன்னா இதை சென்டராக எடுத்துக்கிட்டு இது ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன், இந்த பெரிய ஆருக்கு வந்து இதை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்னன்னா இந்த சர்க்குலர் போர்ஷன் வெளியில உள்ளதை வந்து என்ன பண்ணுறேன்னா பை ஆர் ஸ்கொயர் பரப்பளவு, இதே வந்து உள்ளதை வந்து பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். டிஃப்ரென்ஸ் காமிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னாச்சு, பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து ஏரியா. ஓகேவா? ரிமைனர் ஏரியா. இதையே இந்த ஆர் ஸ்கொயரே சில நேரம் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பானா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பானுங்க. அப்போ எப்படின்னா ஆர் பிளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர். ஓகேவா? இந்த மாதிரி கூட கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் இந்த ஃபார்முலா ஏன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே பையார் ஸ்கொயர்னு போட்டு நீங்கள் ஒவ்வொன்றையும் சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஓகே, ஸோ இது நமக்கு போர்ஷன்ஸ். ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நமக்கு கேட்க போகிற கேள்விகள். ஓகேவா? 2 டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து டு ஃபைண்ட் தி ஏரியா, அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ், அடுத்தது டயகனல் பேஸ் பண்ணி ஏரியா, அதுக்கப்புறம் அதுலயும் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு 2 டைமென்ஷன்ல கேட்பாங்க. ஓகே, இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின், இங்க நம்மள்ட்ட இருக்குது. இந்த ஏரியா 2 டைமென்ஷன்ல மட்டும் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா கம்பல்சரி. ஏன்னா நான் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா 2 டைமென்ஷன் அண்டு 3 டைமென்ஷன்ல கண்டிப்பா 2 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஏரியாவில் வந்து இது கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்க பாருங்க, நம்ம இந்த போர்ஷன்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ பேசிக்காக நமக்கு மென்சுரேஷனில் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மென்சுரேஷனில் எந்தெந்த ஏரியாவில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இனிஷியலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஏரியாவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏரியாவில் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது 2 டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனல்னா வந்து 3 லைன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4 லைன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கர்வ்டு ஸ்பேஸ் ஏரியா இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் பாத்துங்கிற அடிஷனல் டேர்ம் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன்ஸில் வந்து நமக்கு பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஆனால் பேசிக்காக நம்ம இந்த 9 காம்பனண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். கியூபாக இருக்கட்டும், கியூபாய்டாக இருக்கட்டும், ரைட் ஆங்குலர் சிலிண்டர், ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், அடுத்தது ரைட் கரெக்டுலர் கோனு, அதே மாதிரி ஸ்பியரு, ஹெமிஸ்பியரு, ஹாலோ ஸ்பியரு, அதோட மட்டும் இல்லாமல் ஹாலோவில் ஹெமிஸ்பியர். ஓகேவா? ஹெமிஸ்பியர். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியணும். அப்போ 2 டைமென்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைமென்ஷனில் வந்து 3 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் இருக்குது. அதில் வந்து ரைட் ஆங்குலர் ட்ரையாங்குலர், ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்குலர், ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், அடுத்தது ஸ்கெலன் ட்ரையாங்குலர், இதெல்லாம் இருக்குது. அசம பக்க முக்கோணம் இருக்குது. 4 லைன்ஸில் பார்க்குறப்ப ஸ்கொயர்ஸ் இருக்குது, அடுத்தது ரேம்பஸ் இருக்குது, ரெக்டாங்குலர் இருக்குது, குவாட்ரிலேட்ரல் இருக்குது, பேரலோகிராம் இருக்குது, அண்ட் ட்ரபிசம் இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து இதில் இருக்குது. தென் கர்வ்டு ஷேப்ஸில் பார்க்குறப்போ சர்க்கிள், செமி சர்க்கிள் அண்ட் சர்க்குலர் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ அதாவது குவாட்ரண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக நமக்கு ரெக்டாங்குலர் பார்த்தும் சர்க்குலர் பார்த்தும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 3 டைமென்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு பேசிக்காக கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப 2 டைமென்ஷனில் வந்து பரப்பளவு கேட்கலாம், சுற்றளவு கேட்கலாம், இல்லைனா மூலைவிட்டங்கள் கேட்கலாம். இதே 3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா பக்க அளவு, வலைபரப்பு கேட்கலாம், மொத்த பரப்பு கேட்கலாம், கன அளவு கேட்கலாம், மூலைவிட்டம் கேட்கலாம். ஸோ இதில் எது வேணாலும் கேட்கலாம். இதுக்கான ஃபார்முலாஸ் தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம போர்ஷன்ஸ் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது நீங்கள். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். ஓகே, நமக்கு கிளாஸஸ்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. நம்மளோட கோர்சஸில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம போவோம். ரொம்ப அவசரப்பட்டு போகணும் அவசியமும் கிடையாது. ஸோ ரொம்ப கிராஜுவலாக நம்ம மூவ் ஆகும். இந்த கிளாஸில் நடத்தின இந்த ஃபார்முலாஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து ஒரு தாட்டி ரிவிஷன் அடிங்க. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஏரியா போர்ஷன் ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறமா வால்யூம். ஸோ வால்யூமுக்கு அதே மாதிரி வந்து ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் அது ரொம்ப நேரம் எடுக்கு. அது ஒரு கிளாஸ்லாம் தனியாலாம் தேவையில்லை. நமக்கு அது ஒரு 9 ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 9 காம்பனண்ட்டுக்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். இது இல்லாமல் நமக்கு ப்ரிசம் ஒன்று இருக்குது. அந்த ப்ரிசம் மட்டும் அடிஷனலாக சேர்த்து நம்ம பார்த்துக்கிட்டோம். 10 காம்பனண்ட். அதுலேருந்து நமக்கு ஸ்கூலில் நிறைய சம்ஸ் இருக்குது. 6th to 10th வரையுமே அவ்வளோ சம்ஸ் இருக்குது. அதை நம்ம எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கிளாஸ் செஷன் முடிகிறப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு சில இந்த சம்ஸ், ப்ராக்டிஸ் சம்ஸ்க்கான கொஸ்டின் பேங்க் வந்து நான் உங்களுக்கு சொல்யூஷனோடய நான்
உங்களுக்கு தரேன். நீங்கள் அதையுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு சம்மாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ போயிட்டு இன்னைக்கு உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து எழுதியே நீங்கள் படிங்க. ஓகேவா? ஸோ ஒரு நோட் போட்டுங்க. நோட் போட்டுட்டு எழுதிட்டு என்ன பண்ணுங்க, அதை வாலில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ்லாம் வந்து இதில் பண்ணிக்கோங்க. ஸோ வாலில் கூட பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நினைக்கிற நேரம்லாம் பார்க்குற நேரம்லாம் படிங்க. டக்குன்னு மைண்டில் பதிஞ்சிரும். ஸோ தனியாக உட்காந்து ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணுறதுனால பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கணுங்கிறது ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கீங்க. ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு வந்து இதை நான் வந்து தெரியப்படுத்துறது ரொம்ப என்னோட கடமை. ஸோ நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த செஷனில் வந்து நம்ம இதுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஏதாவது கொரிஸ் ஏதாவது எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. இல்லை ஓகேனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், சந்தோஷம். கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்னொரு வகுப்பில் வந்து நம்ம சந்திப்போம். சரி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உடம்பையும் ஹெல்த்தையும் பார்த்துங்க. அட் த சேம் டைம் கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் சிறப்பாக அமைஞ்சிரும். சென்டமாப் வியூவர்ஸ்க்கு நன்றி. Centemap. You dare to dream, we care to accomplish.